கார்த்தி, நான் நேற்று ஸ்பேஸ் பயங்கரமா இருந்துச்சுண்ணா, சூப்பரா இருந்துச்சு கேட்கறதுக்கு. நான் யூடியூப்ல தான் மார்னிங் கேட்டேன். ஆனா செம்மையா இருந்ததுண்ணா. ரொம்ப நாளுக்கு ஆமா அப்புறம் பாலு சாருக்கு நிறைய பண்ணலாம். லவ்க்கு பாலா சார் நான் வரல. வர சொல்லு. ஆக்சுவலா டர்கரியன் ப்ரோலாம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே எல்லாரும் வந்து என்னன்னா லைக் பண்ற விஷயத்த டிஸ்லைக் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. யாரா அவரு எப்பவுமே இந்த மாதிரி வித்தியாசமா பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அவருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச படம் எது ப்ரோ? நிறைய இருக்குங்க. 2023 எல்லாருக்கும் பிடிக்கிற படம் அவருக்கு பிடிக்காது. நிறைய நிறைய இருக்குங்க, டக்குன்னு கேட்டா சொல்ல தெரியல. ஏதாவது ரெண்டு. அனிமல். அது பிடிச்சதுங்க. அனிமலா? தமிழ்ல தமிழ்ல யோசிச்சு சொல்றேன் ப்ரோ. பாத்தீங்களா, அவ்வளவுதாங்க. கார்த்தி ப்ரோ டக்குன்னு கேட்டா எப்படி ப்ரோ ஃபுல் வன்ம மோட்ல இருக்காங்க எப்பயுமே பாலச்சர் மாதிரி. பாலேசர் நேத்து பாலசார் டிமாண்ட் உங்களுக்கு பிடிக்காத படம் ஏதாவது சொல்ல, அது பிடிக்கும் பாருங்க. பாலசார் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு சார். வாங்க சார், நிறைய பஞ்சாயத்துக்களை தீர்க்க வேண்டியது இருக்கு, தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கு. நிறைய பேரோட லவ் ஸ்டோரிக்கு ஹெல்ப் பண்ண தேவைப்படும். நிறைய பேருக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கு சார். சார் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு சார். எனக்கு கூட ஹெல்ப் தேவைப்படுது சார். சரி கிளம்புக்கா, சொல்லுங்க, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம். ஐயப்பன் ப்ரோக்கு எதுனா சொல்லுங்க. இல்ல நேத்து வந்து ஐயப்பன் ப்ரோல இருந்து விட்டது, அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐயப்பன் ப்ரோக்கு சொல்லுங்க ப்ரோ. நீங்க பாலாஜி ப்ரோ அவருக்கு சொல்லுங்க ஐயப்பன் ஷோ என்ன பண்ணலாம். இல்லம்மா, அவன் காதல் நல்லா தான் போயிட்டு இருக்கு, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்ல காதலை பிரிச்சு விட்டுறாதீங்க. அதான் அவர் லவ் ஸ்டோரி எனக்கு தெரியாது சார். அவரு ஒரே நேரத்துல 2 பேர் லவ் பண்றாங்க. அது உண்மையா போய் எனக்கு கூட தெரியல. அதெல்லாம் போய் பொறுக்கி பசங்க சொல்லுவானுங்க. ஒரு காதல் போச்சுன்னா இன்னொரு காதல் வரும் அப்படி. இல்ல ஒரு காதல் போச்சுன்னா இன்னொரு காதல் வரும், அப்படிதானே? ஐயப்பன் வீட்டுல எல்லாம் சொல்லிட்டீங்களா? ஐயப்பன் அவங்க வீட்டுல தெரியும், எங்க வீட்டுல என்ன சொல்லலாம். ஓகே கார்த்தி, நான் சலூன் உங்க கூட தானே இருந்தாரு. அவருக்கு ஏதாவது இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல லவ் ஏதாவது தெரியுமா? அவனுக்குலாம் வேஸ்ட்டுங்க, அவன் வேஸ்ட்டுங்க. அவன் பிரான்ஸ் போயிருக்கான். பிரான்ஸ் நாட்டு மருமகளுக்கு தேடி கொண்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்கான் பிரான்ஸுக்கு. நம்ம டைம் பாஸ் பிளேஸுக்கு வந்து ஒரு பிரான்ஸ் மருமகளோட தான் வருவான். டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, எல்லாரும் பாலாஜி சார் வரணும், நான் நிறைய பேசணும், நிறைய பேர் டிஎம் பண்றாங்க. சரி சொல்லு, ஒருத்தர வர சொல்லு. பாலேஸ்வர் என்ன சார் நேற்றுக்கு 8 மாசம் பாருங்க, ஏதாச்சும் ஒரு யூஎஸ்பி வச்சிருக்கீங்களா? இல்ல அது இல்ல, 2.5 வருஷமா சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ஓகே, ஒரு 8 மாசம் பாரு, தீபாவளி வரைக்கும் பாரு. எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா மூவ் ஆன் ஆகணும்ல. ஏதோ ஒரு இல்லை ப்ராப்ளம் என்னன்னா, இவனுங்க அப்படியே அந்த தேவதாஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு, சரக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுவானுங்க. ஒரு 2 வருஷம் போயிடும், அதுக்கப்புறமா காலம் போயிடும்ல. அதனால ஏதோ ஒரு டெட் டைம் லைன் வச்சுக்கிட்டு பண்ணா நல்லா இருக்கும். ஹலோ ஒரு நிமிஷம். இவங்களே கதை சொல்றீங்களே, ஒரு பண்ண முடிச்சு இன்னொரு பண்ண லவ், இன்னொரு பண்ண லவ், அடுத்த பண்ண லவ், 4 லவ் பண்றாங்களே, இவங்களே கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் ஏன் ஒரு காதல் தோத்ததுனால அவன் இன்னொரு காதலுக்கு போறான், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. எங்க ஜென்சில வந்து இல்லங்க, 90s கிட்ஸ் தான் வந்து ஒரு காதல்னா அப்படியே ஒரு பூ பூக்காது, இன்னொரு பூ பூக்காதெல்லாம் இருக்கிறது. இப்பெல்லாம் வந்து ஒரு பூ இருக்கும் போதே இன்னொரு பூ பூத்துதுல. நேற்றுக்கு ஒரு பையன் வந்து சொன்னானே கதை, 12வது படிக்கிற பையன், அவனுக்கு பல பூ பூத்துது. அவன் காதலிக்கிற பொண்ணுக்கு பல பூ பூத்துது, அவன் காதலிக்கிற அந்த பையனுக்கு பல பூ பூத்துது. அதெல்லாம் ஜென்சி கிட்ஸினுடைய வாழ்க்கை வேற கார்த்தி, உனக்கு அதெல்லாம் புரியாது. ஐயப்பன் நாள்லாம் ஜென்சி, அதனால எங்களுக்கு பல பூ பூக்கும். ஐயோ ராமா, அவர் ஜென்சியா அப்படித்தாங்க மனசாட்சி எல்லாம் பேசுவாரு அப்பப்ப, கண்டுக்காதீங்க. இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன், அட் அ டைம்ல 4 பொண்ணை பழகினாதான் தப்பு. அவன்னா ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால இல்லை இன்னொன்று பிரிஞ்சிருப்பாங்க, பிரேக்கப் ஆயிருக்கும், அதனால ஒன்று. பாலேஸ்வர் உங்க இது எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா சார் நீங்க? எனக்கெல்லாம் அது மாதிரி ஒன்றும் இல்லையே. அது மாதிரி இருந்தா ஏன் மற்றவங்க கதையை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்?
இல்ல பட் எப்படி ட்ரை சார் இவ்வளவு பண்ணிருக்கீங்களா? வருஷத்துலயும் ஒண்ணுமே இல்லையா சார்? ஒரு லவ் கூட நீங்க இல்ல பார்த்தது இல்லையா ட்ரை லைஃப்ல? பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா, அதுக்கெல்லாம் அமையணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. நமக்கு இந்த தைரியம் இல்ல, அதனால அமையல. சார் உங்களை அது தேடி வர்றதை அப்படி காட்டிலும் சொல்லாம நீங்களும் இருக்கீங்க. தேடி போனது இல்லையா யாரையுமே நீங்க? இல்லப்பா, நமக்கு அதுக்கெல்லாம் வந்து இப்போ தொப்புள் மேல கஞ்சி இருக்கிற பசங்க காதலிக்க முடியும். நம்ம வந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சாகணும். அப்படி இருக்கும்போது நம்ம வேலையை பார்ப்போமா, இல்லை இது மாதிரி வேலைங்களை பார்த்துன்னு இருப்போமா? இப்போ ஐயப்பன்லாம் என்னன்னா தொப்புள் மேல கஞ்சி, அதனால வந்து அவன் அவன் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி காதலிக்கலாம். நம்மலாம் அப்படி இருக்க முடியுமா? காலேஜ் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஏர்லி 18 இயர்ஸ்லேயே வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் வந்து காலேஜ் வந்து கரஸ்ல தான் படித்தேன், பேச்சுலர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகே சார் வேலைக்கு போன இடத்துல நல்லா 17 வயசுல வேலைக்கு போயிட்டேன். நான் இந்துல வேலை செஞ்சேன். இந்துல என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ அக்மார் பேச்சுலரா இருக்கீங்களா சார் நீங்க? ஆமா ஆமா. கார்த்தினா உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? அதுல வருத்தம் இல்லை சார், ஆச்சரியமா இருக்கு சார். ஆச்சரியமா இருக்கா? ஓகே விடு, நானு கார்த்தி அதெல்லாம் அப்படியே பேச்சுலராகவே இருந்துடுறோம். ஏன் அவரை கூட சேர்க்கிறீங்க? அவரையும் சேர்த்து ஏன் சார் அவரையும் கூட கார்த்தி சேர்க்கிறீங்க? இப்போ வரைக்கும் விவேகானந்தர் மாதிரி இருப்போம் சார். மோடிஜி இப்போ வரைக்கும் மாதிரி விவேகானந்தர் மாதிரி அப்படியே இருப்போம் சார். இல்ல இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இல்ல சார், கார்த்தி வந்து மோடிஜி மாதிரி அவன் வந்து ஒரு அடுத்து ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருக்காரு. அப்படிலாம் கார்த்தினா அப்படிலாம் உங்களுக்கு யாராலையும் ஒரே இருக்க ஒரு லவ் முடியாது. மட்டும் தானா இது வரைக்கும்? ஆமா ஆமா, பாலிடெக்னிக்ல ஒண்டிதான். அவர் வந்து ஒரு லவ் தான், அவங்கள நிறைய பேர் லவ் பண்ணிருக்காங்க கார்த்திகனாவை. ஹாய் கார்த்தி ப்ரோ. கார்த்தி என்ன வந்து அலைப்பா இது மாதவன் மாதிரி பல பேர் லவ் பண்ண சார். எத்தனை நான் பேர் ஏன் சார் போய் சொல்லணும்? கார்த்திகனாக்கு? நான் பில்டப் பண்ணணும்னு அவசியமே இல்லை சார். எனக்கு அந்த ஸ்லாம்பு கிடைக்கல சார். நான் இருங்க, நான் சேலம் போறப்ப திரும்ப போய் எடுத்து இடப்புற பாருங்க. லவ் லெட்டர் மாதிரி இருக்கும் ஸ்லாம்புக்கு தெரியுமா உங்களுக்கு? ஸ்லாம்புக்கு என்ன தெரியுமா? இந்த காலேஜ் முடிச்சோன்னா எழுதி கொடுக்குறது லவ் லெட்டர் மாதிரி இருக்கும். என் காலேஜ் பொண்ணுங்கன்னா எனக்கு எழுதி கொடுத்தாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கேன் போயிட்டு அது தேடி 15 வருஷம் ஆகி போச்சு. அதனால தேடி எடுத்து அனுப்புற பாருங்க. இல்ல கார்த்தி, நான் என்ன சொல்றேன், லவ்ல அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட இப்படி எழுதிருக்க மாட்டாங்க. அப்படி எழுதிருப்பாங்க. அந்த புக்கை நம்ம ஏன் அமேசான்ல பப்ளிஷ் பண்ணி காசு கட்ட நான் எனக்கே கிடைக்கலையே. சார் ஒண்ணும் இல்ல சார், கேரளா இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். இது மாதிரி கார்த்தி இதுன்னு அனுப்பிச்சு விட்டுனா அவங்க பாத்துப்பாங்க பிலிம் இண்டஸ்ட்ரி. இல்ல இப்ப இன்னைக்கு படிச்சீங்கன்னா தான் சார் தெரியும் என் மாசு என்னன்னு. இல்ல அது கரெக்ட் தான். அதான் பேசுறீங்களே, இவ்வளவு தமாஸ் பண்றீங்களே, அந்த மாதிரி தமாஸ் பண்ணல கார்த்தி. அத மாசு உன்னை பத்தி தெரிஞ்சதுனாலதான் அலைப்பாயுதே மாதவன்னு சொன்னேன். ஹாய் ப்ரோ. சார் இங்க கிளாஸ்ல வந்து சார், கிளாஸ்ல 20 பொண்ணுங்க 40 பசங்க, மொத்தம் 60 பேரு. அந்த 20 பொண்ணுங்களுமே என்கிட்ட பேசுவான். அதுக்காகவே ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. அந்த வெளில அனுப்பிச்சிருவாரு, நீ வெளில போயிடணும். இவன் எப்ப பார்த்தாலும் பொண்ணுகிட்டயே பேசுறான். நான் சொல்லுவேன், சார் நான் அவங்க கிட்ட பேசல சார், பொண்ணுங்க தான் சார் என்கிட்ட வந்து பேசுறேன். இளம்பரசன் மாதிரி கார்த்தி. அது நம்புற மாதிரியே இல்லையா? சில பசங்களெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லைன்னா அவங்க வந்து வலியுற மாதிரி அந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்லியா அவ்வளவுதான், ஜாலியா அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம வந்து பேசுறது உங்ககிட்ட பேசினா ஐயோ இவன் எங்க லவ் பண்ணிடுவானு சில பொண்ணுங்களுக்கு பயம் வரலாம். இப்ப கார்த்திகிட்ட பேசும்போது இவன் எப்படியும் லவ் பண்ண மாட்டான், இவன் வந்து நம்ம கூட ஜாலியா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க பேசுவாங்களா? அந்த மாதிரி தான் சார். அந்த மாதிரி இல்ல சார், அண்ணன் மாதிரி அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி தான் சார். நான் என்ன அந்த மாதிரி தான் நானா தான் சொல்றேன். அப்ப எங்களுக்கு என்னங்க, எல்லாருமே என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவாங்க, நானும் ஃப்ரெண்ட்லியா பழகுவேன். இல்ல சார், இன்னொன்னு ஊர் சைடுல எல்லாம் எல்லாருமே பொதுவா அந்த ஒரு மென்டாலிட்டி கிடையாது. நீங்க வந்து இப்போ கார்த்தி வந்து படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வெகுலியா, ஒரு இன்னசென்ட்டா, ஒரு வந்து அப்ஃப்ரண்ட் நேர்மையா அப்படி இருந்திருப்பாப்புல. அதனால பொண்ணுங்களாம் வந்து ஓகே இவங்கிட்ட பழகினா எதுவும் சேஃப் தான் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்ககிட்ட பழகிருந்தா என்ன ஆயிட்டு? 1980 பாஸ் அவுட்டா சார்? ஒரே 2 வயசா சார் இருக்கு வித்தியாசம். என்ன சார் நீங்க பாட்டு
எப்ப பாஸ்வேர்ட் கேளுங்க இல்ல காலேஜ் இப்போ உங்ககிட்ட எல்லாம் அப்படி பண்ண முடியுமா சொல்லு. அதனால வந்து அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வேற வழி இல்ல. எல்லாருக்கும் ஏன் ஒண்ணு அவருக்கு கிடைக்காது. கல்யாணமே ஆயிடுச்சுங்க. ராபின்சன்ல எக்ஸ்பைரி ஆனவருங்க. எக்ஸ்பீரியாயோ கல்யாணம் வயிற்றுச்சல் வயிற்றுச்சல் வாங்கிக்காத டார்கெட். இவங்கெல்லாம் வன்மத்துல பேசுவாங்க. இவங்களுக்கெல்லாம் யாருமே தெரியாதுங்க. இவங்கெல்லாம் வன்மத்துல பேசுவாங்க. இதெல்லாம் கண்டுக்காதீங்க. பட் பாலாஜி சார் நீங்க ஏன் சார் ஆக்சுவலா உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இப்பதான் அதுக்கப்புறம் லேட்டா தோணிருக்கா? இப்ப பண்ணிருக்கலாமே பண்ணலாம். இல்ல அப்படி இல்ல. அது ப்ரொஃபஷன் அதுக்குன்னு அப்படியே படிச்சு கமிட்மெண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் போனதுனால அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். எல்லாருக்கும் அப்படி நடக்காதுல்ல. இப்போ ஐடியல் ஃபேமிலி இருந்தா அதெல்லாம் அந்தந்த டைம்ல நடக்கும். இப்போ நமக்கு வந்து ப்ரொஃபஷன் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் இருந்தால் எனக்கு ஃபாதர் கிடையாது. ஸோ அப்படியே அது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அப்புறமா ப்ரொஃபஷனும் கொஞ்சம் நம்ம ரொம்ப அதீத காதல்னால அப்படியே ஓடிடுச்சு. சார் இதுக்கப்புறமா ஐடியா இல்ல சார். சார் இப்ப ஒரு இன்சிடென்ட் வேணா சொல்றேன். இது உண்மையா நடந்தது தான். இது சும்மா வந்து பொய்யெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நடந்தது சொல்றேன். நான் சொல்றேன்ல, நான் படிக்கும் போது அந்த டிப்ளமோவில் படிக்கும் போது பாலிடெக்னிக்ல 20 பொண்ணுங்க இருப்பாங்க. எல்லாருமே எனக்கு க்ளோஸ் தான். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாகவும் பேசுவாங்க. நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசுறது. நம்ம உள்ளே போனாலே அவங்களாம் வந்து கலகலப்பாயிடுவாங்க. கிளாஸ்குள்ளே நுழைஞ்சாலே அந்த மாதிரி தான் இருக்கும். பஸ்லேயும் சரி இந்த மாதிரி தான் இருக்கும். 4 பஸ் இருக்கும் காலேஜில், அந்த பாலிடெக்னிக்கில். எல்லா பஸ்லையும் ஏறிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சரி வரும்போது சரி அந்த மாதிரிலாம் வந்து அப்பா அப்படி பண்ணிட்டு இருப்போம். டெய்லி ஒரு பஸ்ல போவோம். ஒரு பஸ் வந்து அந்த சேலம் ரூட் இருக்கு இல்லையா, ஒரே ரூட்டு தான். ஒரு பஸ் வந்து அந்த பைபாஸ்ல இருந்து ஒரு ரூட்டுக்கு போவோம், இன்னொரு பஸ் இன்னொரு ரூட்டுக்கு போவோம். ஒரு பஸ்ல ஏறி ஒரு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் பைபாஸ்ல இறங்கிட்டு போறது, இன்னொரு பஸ்ல ஏறிட்டு போறது, அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரிலாம் சேட்டர்னு வச்சுக்கோங்களேன். சும்மா கலைக்கிறதுக்கு போறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஒரு பொண்ணுக்கு எனக்கு என்னை வந்து ரொம்ப பிடிக்கும். அக்கா மாதிரி தான். நான் ஆக்சுவலா அக்கா நான் கிண்டல் அடிப்பேன். சொர்ணாக்கா தான் கிண்டல் அடிப்பேன். இந்த படத்துல வரும், தூள் படத்துல, தூள் படத்துல வரதுனால. ஆமா ஆமா, 1 வயசு 2 வயசு ஆகி நான் அப்படியே படிக்கும்போது கிண்டல் அடிப்பேன். ராஜாஜி பாலிடெக்னிக், சேலம் பக்கத்துல ராஜாஜி பாலிடெக்னிக். ஆத்தூர்லாம் கிடையாது, சேலம் பக்கத்துல தான். அது ஒரு 10 கிலோமீட்டர் சேலத்துல இருந்து. நான் ஒரு பொண்ணை கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன். சும்மா கிண்டல் அடிப்பேன், பேசுவேன், அவ்வளவுதான். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் காலேஜ்ல பாலிடெக்னிக்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இது உண்மையா நடந்த இன்சிடென்ட் தான். நான் சும்மா வந்து மிகப்படுத்தலாம் சொல்ல. ஒரு நாள் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. அது அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணி அது லவ் ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அதனால சூசைட் பண்ணிடுச்சு. ஓகேவா. நான் அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்படியா, சரி ஓகேட்டு அந்த பொண்ணோடைய டெத்துக்கு போறேங்க. போனா என்னைய உட்கார வச்சிட்டானுங்க. ஏன் அந்த பொண்ணோட பர்ஸ்ல என் போட்டோ வந்துருக்கு. அக்கா மாதிரி தான். ஆனா ஆக்சுவலா அக்கா மாதிரி தான். நான் அக்கா தான் சொன்னாக்கா தான் சொல்லுவேன். ஆக்சுவலா என்னன்னா அந்த பொண்ணுடைய தங்கச்சியுமே அங்கே படிச்சதுனால என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். நீ யாரு, உனக்கு என்ன பழக்கம்? இல்லைங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க, எனக்கு ஃபோன்ல சொன்னாங்க, நான் தான் அதனால தான் வந்தேன். அப்புறம் அந்த பொண்ணோட தங்கச்சி வந்து சொல்லிச்சு, இல்ல அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சும்மா போட்டோ வச்சிருக்கு அக்கா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு பையனை லவ், அது பஞ்சாயத்து, அதனால இதெல்லாம் நடந்தது. சார் கேக்குதா? சார் நீங்க பேசுறது கேட்கவே இல்ல. கேக்குது கார்த்தி. விட்டுட்டாங்களா? புடிச்சு என்ன பண்ணாங்க? இன்னும் இல்ல அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அந்த பொண்ணோட தங்கச்சி வந்து சொல்லிருச்சுல்ல, அது ஒரு இன்னொரு காமெடியா இன்னொரு இன்சிடென்ட் சொல்லிருச்சு. நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ,
அது எனக்கு தெரியலங்க. இப்ப தெரியல. அது அப்ப என்ன சார் தெரியலங்க. அப்ப நீங்க தான் தெரியல. சார் நான் இன்னொரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் சொல்லியிருக்கேன் கார்டுல எடுக்க காமெடியா. வேண்டியதான். இன்னொரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கானே, மேட்டுக்குடியில வந்து கார்த்தியும் ஆமா கவுண்டமணி ஆமா பண்ற மாதிரி. ஆமா ஆமா ஞாபகம் இருக்கா ஆமா இல்லையா அது? ஆமா. இல்ல பட் இது வந்து அப்படிதான் சார் ஓடிடுச்சு நம்ம வாழ்க்கையே. இல்ல என்ன சார் பண்றது? நான் அது தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தேன் சார் அத்தனை நாளா. இல்ல அது புரியுது. இது ஓ, கொஞ்சம் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் சார். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். கேட்கணும் சார். ஒரு பையன் ஒரு பொண்ணை, என் ஃப்ரெண்டு தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான் என் கிளாஸ்ல இருந்து. அந்த பொண்ணு எனக்கு பழக்கம். அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அது தனி கதை. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. காலேஜ்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து டே நீ வந்து அவட்ட பேசுறாடா. அப்பப்போ ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புண்டா. அவனோட லவர் கேட்குறான். அவனோட லவரை அவட்ட பேசுவேடா. எப்பயாவது ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புவா, நானும் ரிப்ளை பண்ணுவேன்டா. சரிடா, நான் அவட்ட பேசணும் போல இருக்குடா. சரி பேசு. நான் பேசுறேன்னு சொன்னா அவள் பேச மாட்டா. உன்னோட ஃபேஸ்புக் ஐடி கூட நான் பேசுகிறேன். சரி ஓகே பேசி தொலை. அவங்க ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருவேன் சார். வந்து அதே மாதிரி ஹாய் ஹவ் ஆர் யூ, என் பேர்ல இருந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அது இதுன்னு பேசிட்டு எல்லாம் பேசிட்டே இருந்திருக்கான். திடீர்னு வந்து எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, நல்லா போயிட்டே இருக்கும்போது ஒரு உம்மா கூடு அப்படின்னு இருக்கா. அந்த பொண்ணு டக்குன்னு கொடுத்துருச்சு. உம்மான்னு அமைச்சிருச்சு. இது என்ன நிறைய பேர் லவ் ஸ்டோரிஸ் பேசணும்னு நினைச்சு கேட்டுட்டு இருந்தா இது வேற மாதிரி. ஏங்க இது உண்மைங்க. இல்லைங்க, இதெல்லாம் பொய் கிடையாதுங்க, இதெல்லாம் உண்மைங்க. அந்த பொண்ணை அமைச்சிருச்சு. அனுப்பிச்சோன்னே என்கிட்ட வந்து சொன்னான். அவன் வந்து என்கிட்ட வந்து சொல்றான், டேய் உன் ஃபேஸ்புக் ஐடி கொடுத்தல. ஆமா, அதெல்லாம் நான் அவன்கிட்ட சேட் பண்ணேன். சரி எனக்கு ஒரு உம்மா கொடுன்னு கேட்டேன், கொடுத்துட்டு அப்படின்னேன். அப்படியாடா சூப்பர்ரா அப்படின்னேன். டேய் நான் உன் ஐடியில இருந்து பேசுறேன்டா. சரி அதனால என்னப்ப அவ இப்ப உம்மான்னு உனக்கு அனுப்போ. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நானா கேட்டேன், நீதானா கேட்டேன். அப்படியும் 2 வருஷம் என்கிட்ட போடாத சண்டை இல்லை. எப்ப போனாலும் அவனாலும் இன்னைக்கு சேலம் போனா கூட ஒன்னாவது சுத்துவோம், ஒன்னாவது தண்டிப்போம். சொல்லும் போதெல்லாம் தண்டிக்கு முதல்ல சொன்ன டென்ஷன் ஆயிரும். இருந்தாலும் அது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் விட்டு போயிடுச்சு. இவனும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். இருந்தாலும் இன்னைக்குமே போய் ஊர்ல சொன்னா அது வந்து சரி சரி விடு என்ன இருந்தாலும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டுவானுங்க. பட் அது நமக்கு தெரியல பாலாஜி சார். நம்ம ஒரு பாய் பெஸ்டியாக வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாம வாழ்ந்திருக்கோம் சார். கார்த்திக் ப்ரோ அதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்களா? அதுக்கப்புறம் நான் என்னத்துக்கு அதான் சொல்றேனே, எனக்கு நான் அது பேசவே இல்லை. எனக்கு தெரியல, ஒரு நம்ம ட்ரை பண்ணியிருந்தா அது நடந்திருக்குமா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். ஐயப்பன் ப்ரோ என்ன ப்ரோ, ஒருத்தர் ஸ்பீக்கர் கேக்குறாரு, நீங்க வந்து என்னன்னா பிரேக்கப் ஸ்டோரி இருக்கா, இருந்தா ஸ்பீக்கர் தரன்ற மாதிரி கேக்குறீங்க. ப்ரோ ஆமா ப்ரோ கேப்போம்ல. ப்ரோ பிரேக்கப் ஸ்டோரி கேக்குறது அவ்வளவு இதுவா? ஏங்க என்னோட ஸ்டோரி நிறைய இருக்குங்க. நான் காலேஜ் எல்லாம் டூர் போயிட்டு ஒரு பொண்ணு மடியிலே படுத்து தூங்கிட்டேங்க டயர்டாயி. அவன் அலைச்சல் இருந்திருக்கும். சரி அடுத்து கண்டினியூ பண்ணு. நான் கீழே தாங்க தூங்கினேன். பஸ்ல வந்து சாதாரணமா தூங்கினேன். எந்திரிச்சு பக்கம் பொண்ணு மடி. அந்த பொண்ணு இதெல்லாம் உண்மைதாங்க. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எங்க ப்ரோ இது ஸ்கூல்லயே காலேஜ்? எனக்கு பாலிடெக்னிக்ல எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நானே பதறிட்டேன். ஐயோ மடியில படுத்துட்டுமே அப்படின்னு பதறிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போன் நம்பர் கொடுத்துட்டு போச்சு எனக்கு. ஜீவன் மாதிரி வாழ்ந்துருக்கீங்க கார்த்தி ப்ரோ. அது தெரியாம அப்ப அது தெரியாம இருந்திருக்குங்க. இல்ல ப்ரோ, அப்ப அப்படி இருந்துட்டு இப்போ அப்படியே கம்ப்ளீட்டா காலேஜ் குரூப் போட்டோலயே ட்ரான்சிஷன் எப்படி? காலேஜ் குரூப் போட்டோலயே எல்லாம் பசங்க நிப்பானுங்க, நான் மட்டும் பொண்ணுங்கன்னு நிப்பேன். அதான் ப்ரோ, அப்போ அந்த மாதிரி இருந்திருக்கீங்கல்ல, அப்போ அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ எப்படி ஒரு பேச்சுலருக்கான ஒரு ட்ரான்சிஷன்ல எப்படி இருக்கீங்க எதுவுமே இல்லாத மாதிரி? வேற என்ன, இது நல்லா இருக்கு, ஜாலியா கடிச்சிட்டு ஜாலியா. மலா சார் இப்ப யார் சார்? சார் யாரு? பிளே பாய் கார்த்தி ப்ரோ. பிளே பாய்லாம் கிடையாது. என்ன பிளே பாய்லாம், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான்.
ஐயோ பிளே பாய்னு சொல்றேன் வந்து ஒரு ஒரு பாண்டிங் மாதிரியா பட்டன் பிளே பாய் நான் யார்கிட்டயுமே நம்பர் நீ இருந்திருக்கீங்க நீ ஊர் சைடு எல்லாம் இல்ல ராமச்சந்திரன் அது தெரியாது இவனுங்களுக்கு தெரியாதுங்க. இங்க 3 4 5ன்னு போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர்னு அலையறவனுங்க இவனுங்களுக்கு என்ன தெரியும். நான் ஒரு பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கிட்டு என் கிளாஸ்ல இருக்க பொண்ணுகிட்ட நிறைய பேர் என் நம்பர் இருக்கும். எல்லாருமே அவனுங்களாம் வந்து கொடுப்பானுங்க. என்கிட்ட ஒரு போன் வச்சிருப்பேன், அலோடு இல்ல போனு. இல்ல கார்த்தி இது உருட்டுறா பாத்தியா, இதெல்லாம் பாத்தியா பிளாஷ் பேக்ல என்ன உருட்டுறதுக்கெல்லாம் ஒண்ணு உருட்டுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உருவத்துக்கு நினைச்சிருக்கிறதுதான் வந்து எல்லாரும் பசங்களுக்கு எல்லாம் வந்து பொறாமையா இருக்கு. இந்த ஐயப்பனுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. நான் என்னுடைய பழைய போட்டோ எல்லாம் பாத்திருக்கேன். நான் அனுப்புறேன் பாருங்க. இல்ல நல்ல ஆஜான பக்கமா இருக்கு. நான் சொல்றேன் பொண்ணுங்க கூட நிக்கிற போட்டோவை அனுப்புறேன் பாருங்க சார். உங்களை மாதிரி கிடையாது சார். பாலாஜி சார். சொல்லுமா ஆரம்பிக்கலாங்களா? ஒரு சொல்லி சொல்லுமா சொல்லு சார். யாருன்னா இங்க சைக்காட்ரிஸ்ட் யாருன்னா இருக்காங்களா சார் ஸ்பேஸ்ல? பாலாஜி சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல இந்த கதை முடிச்ச அப்புறம் கண்டிப்பா எனக்கு தேவைப்படும், அதனால சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லு. நாங்களாம் சைக்கோ ஆகாம இருந்தா ஓகே. சொல்லு. அந்த அளவுக்கு ஒரு சைக்கோ சார். ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். அந்த பொண்ணு விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கடந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து யதார்த்தமா எல்லாம் போன் யூஸ் பண்ணும் போதும் அந்த பொண்ணோட பேரை நான் அங்கங்க பாத்துக்கிட்டே இருக்காரு. அது மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு சார். போன்ல பாக்குறது ஓகே நார்மல், அது எவ்வளவு பேர் இருப்பாங்க அதே பேர்ல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ரியல் லைஃப்ல நம்ம டிராவல் பண்ற இடத்துல எல்லாம் டெய்லி 1 டைம் ஆச்சு அந்த பேரை மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இல்ல பாத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி அது அவளை நான் மறக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவளை ஞாபகப்படுத்துறதுக்காகவே அந்த பேர் என்னை சுத்தி வர மாதிரியே ஒரு ஃபீல், ஒரு பயம், அதெல்லாம் இதுவாயிருச்சு சார். அதான் உனக்கு என்ன ஏஜ்? இது எனக்கு இப்ப 23 சார். எவ்வளவு நாள் ஆச்சு பிரிஞ்சு? 3 years ஆகுது. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு வந்து உனக்கு தேவையான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ 300 காதல் தான். இப்போ ஐயப்பன்லாம் பாரு, ஒன்னு விட்டு ஒன்னு இருக்கான்ல. அது மாதிரி இருந்தியான்னா இல்லம்மா, அது மாதிரி இருந்தாதான் இல்லம்மா, அது மாதிரி இருந்தாதான் உன்னால இந்த பொண்ணை மறக்க முடியும். இந்த இது என்னன்னா 3 பேர் அது மாதிரி தெரியுறாங்களா? இது 3வதுங்கறீங்களா? மீதி 2 பேர் தெரியுறாங்களா? சீ இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு முள்ள வந்து முள்ளால தான் எடுக்க முடியும்ங்கறாரு. இல்லம்மா, அதுல ஒண்ணுமே இல்ல. இது ஒரு உன்னோட வயசு கோளாறு தான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இன்னொரு பொண்ணுகிட்ட உன்னோட அன்பு செலுத்த முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்து இல்லம்மா அது கஷ்டம் தான். நான் என்ன சொல்றேன்னா, நீ முயற்சி ஃபீல் பண்றதெல்லாம் ரெண்டாவது ஃபீல் பண்றது மாதிரி விட்டேன் சார். அதுக்கு அது இல்லம்மா, நீ ஃபீலே பண்ண தேவையில்லம்மா. நீ ஏதோ ஒரு நீ வேலை செய்யறல்ல, இப்ப அவர் ஃபீலே பண்ணலங்கறார் சார். இல்லம்மா, இப்ப நீ வேலை செய்யறல்ல இப்போ. ஆமா சார், வேலைதான் செய்யறேன். இப்ப வேலை செய்யற ஏதாவது ஒரு பொண்ணு இப்போ உனக்கு வந்து என்ன எதை பார்த்தாலும் அந்த பொண்ணு இது குரல் பேரு கேக்குது இல்ல பாக்குற மாதிரி பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல சார். அந்த பேரு என்ன லிட்டரலா துரத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல அதான் நீ வந்து இந்த காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி இருந்திருக்க. தனுஷ் மாதிரி இருக்கு இப்போ. ஒரு பேய் மாதிரி அந்த லிட்டரலா அந்த பேரு ஃபீல் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்ல சார், ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது நான் ஒரு சில இன்சிடென்ட் சொல்றேன். பஸ்ல ஃபர்ஸ்ட் போன்ல அந்த மாதிரி நார்மலா அது வந்து நிறைய ஐடிஸ் இருக்கும், அது ஓகே. பஸ்ல டிராவல் பண்ணும்போது பக்கத்துல ஒரு தாத்தா உட்காந்துட்டு போன்ல பேசும்போது அவரோட பேத்திக்கிட்ட அதே பேர் தான் சொல்லி பேசுறாரு. தியேட்டர்ல விக்ரம் படம் லாஸ்ட் ஷோ ஈவினிங் ஷோ பாத்துன்னு இன்டர்வல்ல ஏஞ்சி போகும்போது பக்கத்துல 2 சீட் முன்னாடி உட்காந்துட்டு இருக்குவாங்க. அவன் பக்கத்துல இருக்க பொண்ணே அதே பேரு. அதுதான் அன்னைக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான், திருப்பி எல்லாம் வர்றது இல்ல. இன்னைக்கு வந்துச்சா ப்ரோ பேரு? இல்ல, இதுக்கு பேரு ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க தம்பி. இதுக்கு பேரு ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. நீ வந்து அந்த பொண்ணு மேல அளவு கடந்து ஒரு அன்பு வச்சுட்ட, அதை இன்னும் மறக்க முடியல உன்னால. நீ மறந்தா அப்படிதான் அது போகும். அது மறக்கணும்னா நீ வந்து அதுக்கான முயற்சியில இறங்கணும். மறக்காம
நீ வந்து உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ இன்னொரு பொண்ணு வந்து இந்த பொண்ணை ஓவர்லுக் பண்ணணும். அதுக்கு நீ வேலையை பார்க்கணும். 23 வயசு தானே ஆச்சு. அதனால என்ன இப்போ எப்படியோ அதுக்கோசரம் நீ என்ன கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறது இல்ல. கல்யாணம் பண்ணிக்க தானே போற. இல்ல கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா? இல்ல ஆலோசனை கிடையாது. இப்ப நீங்க ஒரு வண்டி புது வண்டி வாங்க போறீங்க, கிரேட்டா வாங்க போறீங்கன்னா அது வரைக்கும் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க அந்த வண்டியை. அன்னைக்கு நீங்க அதை வாங்க போறேன்னு நினைச்சீங்கன்னா ரோட்ல கண்ணுக்கு தெரியுதுல அந்த வண்டியா தெரியும் சார். அது ஒரு டைம் 2 டைம் தான் பரவாயில்ல சார். அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த ஸ்பேஸ் கேட்டுட்டு இருப்பேன். அது வாரிசு டைம்ல அப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அதே பேரோட. எனக்கு ஷாக் ஆயிருச்சு. அன்னைக்கு அதோட ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல ஒரு ரிவ்யூ பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து அவர் வேற வீடியோ, அது ரிவ்யூ மட்டும் தான் பாத்துட்டு இருப்பேன். அவங்க வந்து ஒரு ஷார்ட் பிலிம் ரெஃபர் பண்ணாங்க. சரி நல்லா இருக்குன்னு சொல்றாங்களேன்ட்டு அந்த ஷார்ட் பிலிம் போலான்னு போனா அந்த ஹீரோயின் பேர் அது. அதான் தம்பி, நீ வந்து அந்த அந்த பேர்ல நீ ரீசன் தேடுற. ஒண்ணு அந்த பேர் இருக்கிற இன்னொரு பொண்ண ஒண்ணு அந்த பேர்ல இருக்கிற ஒரு பொண்ணை காதலி, இல்ல வீட்டுல சொல்லி அதே பேர்ல இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க. அதுவும் இல்லையா ஏதாவது வேற பேருக்கு மூவ் ஆயிடு. ஒரே பேரு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மூவ் ஆயிடு. இதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா இல்ல இது என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல உனக்கு என்ன ஆகும்னா நீயா ரீசன் தேடுவ. அதுல அந்த பேர் இருக்கும். அது வந்து உன்னை டிப்ரெஷனுக்கு கொண்டு போவோம். அதெல்லாம் பண்ணாது. ஜாலியா இரு. 21 வயசு தானே ஆகுது. இந்த வயசுல போய் ஒரு பேருக்குலாம் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயப்பன்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. உனக்கெல்லாம் வந்து உனக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடல் இருக்காப்ல தம்பி. ஐயப்பன்லாம் ரோல் மாடல், இந்த ஸ்பேஸ் ஹோஸ்ட் ரோல் மாடல். அதெல்லாம் எடுத்துக்க. 23 வயசு தானே ஆகுது. ஜாலியா இரு. இல்ல நீ இதை ரீசன் தேடுற. இப்ப நீ புரியுதா உனக்கு? அந்த பொண்ணு அந்த பேரை அப்போ உனக்கு என்ன அந்த பேரை ஏன் தேடுறேன்னா இருந்தாலும் அது இல்ல அது இல்ல அது ஏத்துக்க முடியல. புரியலமா? பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இல்லம்மா, அதுதான்மா அது காரணம். வந்து நீ வந்து உன்னுடைய அன்பு வந்து அந்த பொண்ணு மேல பயங்கர அபரீதமா இருக்கு. ஒரு ட்ரூ லவ்ல இருக்க இன்னமும் நீ. பட் அதெல்லாம் ஓகே, நீ யூனிட் மூவ் ஆன்ல. அந்த பொண்ணு டக்குனு மருந்து எழுதி கொடுங்க. டக்குனு ஏதாச்சும் மருந்து எழுதி கொடுங்க அடுத்த பேஷண்ட். இல்ல சரி அவனை தேர்த்தணும் சார். கரெக்ட் தான் சார். அவன் சொன்னது எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பேரும் அப்படிதான். அது சில பேர் ஹேர் ஸ்டைல், அந்த பொண்ணு வச்சிருக்க ஹேர் ஸ்டைல் வந்து ஞாபகமா இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு மறக்க கூடாதுன்னா ஒன்னே ஒண்ணு பண்ணு. நீ ஒரு வேற பேர்ல இருக்கிற பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு பிறகு குழந்தைக்கு அந்த பேரை வச்சிரு. அவ்வளவுதான் சார். சத்தியமா வாழ்க்கையில அந்த தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் சார். ஏன் என்னாச்சு? அந்த பொண்ணு அவ்வளவு செஞ்சுட்டு போயிருக்கு. என்னமா அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு லிட்டரலா. அந்த பொண்ணு செஞ்சுட்டு போயிருந்தா உனக்கு அந்த பொண்ணு மேல கோபம் வரணும். ஆனா அந்த பொண்ணு மேல கோபம் வராம அந்த பொண்ணு பேரை வந்து நீ அதுதான் சரியா பிரச்சனையே. அதுதான் சார் பிரச்சனையே. அந்த பொண்ணு பேரு தேடல, அது வருது. அது வரலாம் இல்லம்மா. அது வந்தா கூட நீ வந்து அதை இக்னோர் பண்ண பாப்ப. ஆனா நீ அதுல இத மாதிரிலாம் இருக்குன்னு இவ்வளவு நோட் பண்றல. ஒரு டைமுக்கு அப்புறம் இக்னோர் பண்ண முடியல சார். ஃபர்ஸ்ட் இக்னோர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இன்ஸ்டாலயோ, அது ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், இன்ஸ்டால இக்னோர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சுத்தி இருக்கவங்க பேசுற போது இக்னோர் பண்ண முடியலையே. அதுதான் எனக்கு பிரச்சனையே. இல்லம்மா, அதான் இதுக்கு சொல்யூஷனே ஒண்ணுதான். நீ ஒண்ணுத்துல விட்ட அன்பை இன்னொரு இடத்துல தேடணும். அப்பதான் இது மறக்கும். இல்லைன்னா இது அப்படியேதான் இருக்கும். நீ இன்னொரு அன்பு உனக்கு ஒன்னும் கிடைக்கல, அதனால அதுவே இருக்க. இன்னொரு அன்பு கிடைச்சதுன்னா மணிபாரத்துல வந்திருக்கான். மணிபாரத்துல ஏற்றாச்சே. என்ன மணிபாரத் உங்களுக்காக அந்த உருட்டிட்டு நீங்க எல்லாம் மடியில படுத்தா அப்படின்னு பொறுக்க முடியாம நான் உங்களை மாதிரி கிடையாது. உங்களை மாதிரி பேப்பர் ரவுடி கிடையாது. நான் காமெடி பண்ணாத ரியல் ரவுடி. நீங்களே தூக்கி கிச்சு. நீங்க சொல்றதால சிரிச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் வந்தேன். ஸ்பீக்கர் 1 வருஷம் வந்திருக்கு. ஸ்பீக்கர் வந்து நான் இப்ப வந்திருக்கேன் உங்களுக்கு சார். இந்த சொசைட்டியே இப்படிதான் சார் இருக்கு. பசங்களுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரணும். என்னன்னு இது மாதிரி ஏமாத்திட்டு போறாங்க, இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு போறாங்க. இல்லம்மா, இல்ல இப்போ இல்ல சார், எல்லாரும் விக்டிம்ஸ் நாங்க தாங்க சார் விக்டிம்ஸ். நீங்க ஓகே, நீங்க ஒர்க்ல போயிட்டீங்க. 90% ப்ராப்ளம் வந்து என்னன்னா
பசங்கள்லாம் அப்படி நினைச்சுக்கிறீங்க நான் தான் விக்டிம். அப்படி கிடையாது. நீ பண்ண செயல் கூட அந்த பொண்ணு போறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்ல. நீ அதை யோசிக்காம நீ பாட்டுக்கு நான்லாம் விக்டிம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் நீ சப்போர்ட் பண்ற இல்ல மாதிரி சார், அப்படி இல்ல. அப்படி இப்ப எனக்கு ஒரு அரியர் இருந்துச்சு சார். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதும் சொல்லுது. புரியுதா சார்? அப்ப கல்யாணம் பண்ணது சொல்லுது. எங்க வீட்டுல சொன்னா செருப்புகள் அடிப்பாங்க. அப்போ நம்ம நம்ம எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்றப்ப எங்க அண்ணன் சொல்றாங்க, சரி ஓகே அரியர் எல்லாம் முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுது. அப்ப அவங்க பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேங்குது சார். அது இல்லாம ஸ்கூல்ல இருந்து பழக்கம். இல்ல நீ என்ன பண்ணிருக்கணும்? கான்டாக்ட் எல்லாம் போய் திருப்பியும் என்ன பண்ணிருக்கணும்? சொல்றத கேளுங்க சார். அப்ப நான் சொல்றேன் சார், இது மாதிரி தான் சொல்றேன் நானும். இது மாதிரி அரியர்லாம் இருக்கு, முடிச்சுட்டு அண்ணன் சொல்லிட்டாங்க, கசன் அண்ணன் சொல்லிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த பொண்ணும் தெரியும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால சொல்லியாச்சு, எல்லாம் இருந்துதான் சார் அந்த பொண்ணு. அப்புறம் அதுக்கப்புறம் நானும் சரி சொல்லி முடிச்சுட்டேன். நானும் அரியர்லாம் முடிச்சாச்சு. பார்த்தா அந்த என் பொண்ணோட ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி, அந்த பொண்ணு கொடுத்த ஸ்லாம் புக்கு அது இது எல்லாமே திருப்பி கொடு. எதுக்குடா கேட்டா, அந்த பொண்ணு கல்யாணம் போகுதுங்கிறான். அவ்வளவுதான் சார். இவங்க படன்னு அடுத்தது ரெடி பண்ணிடுறாங்க சார். இல்ல அப்படி இல்ல. அந்த பொண்ணு நீ அரியர் இருந்தாலும் நீ வேலை வெட்டியே இல்லாம சுத்திட்டு இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குதுன்னா அது ஒரு அதனுடைய ஃபேமிலி சைட்லயோ இல்ல அந்த சைட்லயோ இன்னைக்கு அப்படிதான் சார் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் கல்யாண டைம்ல சொல்றதான். எங்க அண்ணன் சொன்னாங்க, இல்ல எங்க அண்ணன் ஒண்ணு கேட்டாங்க சார், உனக்கு ஏஜ் ஓகே, அவளுக்கு ஏஜ் எல்லாம் ஓகே, நீ இந்த டைம்ல நீ போய் கல்யாணம் பண்ணனா நீ என்ன பண்ணுவ? இல்லம்மா, உன் சைடுல சொல்ல உனக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுதுன்னு என்னைக்காவது யோசிச்சியா சார்? அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணல சார். பிரச்சனை என்ன தெரியுமா? பண்ணல. அது அடுத்தது டக்குன்னு அப்படின்னா எவ்வளவு வருஷம் அதெல்லாம் மறந்துருவாங்க. அந்த டைம்ல எனக்கு அந்த டைம்ல ஏன் அதை பண்ணணும்னு சொல்லிச்சு அதுன்னு அது உனக்கு அத புரிஞ்சுதா இல்லையா? அது ஏன் அந்த பொண்ணு அதுக்கு ஏதாவது பிரஷர் இருந்திருக்கும் ஃபேமிலில இருந்து. பசங்களுக்கு வெயிட்டிங் இருக்கும் சார், பேஷண்ட் இருக்கும் சார், எவ்வளவு வருஷமா இருப்பாங்க. இல்லம்மா, அவங்க ஃபேமிலில இருந்து ஏதாவது ஒரு பிரஷர் இருந்திருக்கும். அத உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். இல்ல சார், எல்லார் ஃபேமிலியும் தான் பிரஷர் இருக்கு. இப்ப பசங்க ஃபேமிலில பிரஷர் இல்லையா? பசங்க எல்லாம் ராபின்சன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கு என்ன தப்பு? அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல பையனா பொண்ணா? பொண்ணுதான். அப்ப உங்களுக்கு போக உங்களுக்கு எனக்கு ஒரு பொண்ணு தான். நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்ணு அவங்களுக்கு தாங்க தெரியும். நீங்க இல்ல அப்படி நம்ம என்ன சொல்ல வரனா, இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப மெச்சூர். இப்ப இருக்கிற பொண்ணெல்லாம் ரொம்ப இப்ப இல்ல எல்லா டைம்லயும் பொண்ணுங்க மெச்சூர் இல்ல. இப்ப பட் ஆனாலும் உனக்கு உன் டைம்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காம இருந்தது கொஞ்சம் இதெல்லாம் இருந்துருல. இப்ப இருக்கிறதெல்லாம் மூவ் ஆகி இப்போ ஒரு ராபின்சன் இல்லைன்னா இன்னொரு டேவிட்சன் போயிடுவாங்க. என்ன அவங்க அந்த அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வந்துடுச்சு அவங்களுக்கு. இல்ல அது கரெக்ட் தான் சார். அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனாலும் நம்ம தான் சார் விக்டிம். நம்ம அதுக்காக எவ்வளவு காரம் காத்துட்டு இருப்போம், எல்லா டைம்லாம் வேஸ்ட் பண்ணிருப்போம். பாலாஜி நீங்க அப்படி நினைக்கிறீங்க? இல்ல நான் விக்டிம்ல நினைக்க மாட்டேன். இதெல்லாம் சும்மா இது என்னன்னா என்ன சொல்லுவாங்க சார்? இல்ல நீங்க சார் பாலாஜி சார் நீங்க அப்படி நினைக்கிறதே எனக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னீங்களே ராபின்சன் இல்ல டேவிட்சன், எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல. இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க நான் சொல்றேன் பாருங்க சைனாத், அவங்க இங்க ஃபேமிலி நடந்த சைனாத் இங்க பாருங்க. இந்த ட்ரூ லவ் 90s 2K கிட்ஸ்ல இந்த ட்ரூ லவ்னு சொல்றோம், நம்ம ஒரு டிஃபைன் பண்றோம்ல, அது கிடையாது இன்னைக்கு ட்ரூ லவ்ன்றது. ட்ரூ லவ்னோட டெஃபினேஷனே மாறிடுச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வரது தப்புன்னு சொல்லல. ஒரு நிமிஷம். இல்ல நான் இது இல்ல அப்படி இல்ல நான் ஜஸ்ட் எனக்கு லவ் அது தெரியல. நான் ஜெனரலா இல்ல அது ஜென்சினுடைய வேர்ல்ட்ல வாழ்ந்தாதான் உங்களுக்கு தெரியும் சைனாத். உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன சார் இது ஜென்சினா என்னது இது? இல்ல சார் இப்ப இன்னும் அட்டாச்டா இல்லம்மா, இப்போ அட்டாச்சாலாம் இருப்பாங்க, அது பொசசிவா இருப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க. இல்ல இங்க சைனாத் இங்க இப்ப இருக்கிற சகிப்புத்தன்மை இல்ல, ஒரு டக்குன்னு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போறது. ஒரு போறாங்க ஆக்சுவலா. இப்ப நம்ம இதோட அப்ப டிப்ரெஷன் போன மாதிரிலாம் யாரும் தெரியல. பட் இந்த ஜெனரேஷன் இல்ல லவ் ஃபெயிலியர் யார் சொன்னா? இப்ப ஐயப்பனுக்கு என்ன 3 லவ் ஃபெயிலியர், 4வது ஜம்மு தானே போயிட்டு இருக்கு. என்ன டிப்ரெஷன்ல போயிட்டாங்க? அவ்வளவுதான், சந்தோஷமா தானே இருக்கான். அப்பலாம் கிடையாது. ஜென்சி எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். இந்த 90s கிட்டும் 2K கிட்ஸும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்களாம் டிப்ரெஷன்ல இருக்கோம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லுவாங்க தெரியுமா,
உங்க அப்பாலாம் என்ன இப்ப வரதெல்லாம் என்னடா பாட்டு, நான் எங்க காலத்துல ஒரு பாட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்ககிட்ட, நீங்க கொண்டாடுவீங்களா? அத மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ. அப்படிதான். பட் என்ன தெரியுமா சார், அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாள் நம்ம எவ்வளவு யோசிச்சுட்டு இருப்போம். பேட்டிசன் மாதிரி டார்கெட் மாதிரி இதுக்காக எல்லாம் யோசிக்கும் போது நீங்க சட்டுன்னு தூக்கி எறிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தா அந்த காரியம் நடந்திருக்காது, பார்த்தா வேற காரியம் யோசிச்சுட்டு போயிருப்பீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணுல கல்யாணம் ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணு வேணுகிட்டே சார், சொல்றது கேளுங்க, வேணுகிட்டே என் ப்ரொஃபஷன்லயே வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்து வேணுகிட்டே கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அது வந்து அட்லீஸ்ட் அவங்க இது ஒரு ஹாப்பி லைஃபா இருக்கணும், அதுதான் முக்கியம் ராபின்சன். நீங்க வந்து அந்த பொண்ணை புரிஞ்சுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். சும்மா வந்து நம்ம தியாகியா சார் ஹாப்பி லைஃப் இருக்கும். இல்ல ராபின்சன், இதெல்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கலையோ அந்த பொண்ணுன்னு தோணுது சார். அப்படி சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார், நம்ம ஒரே பையன் தான். இப்போ அவளுக்கு அவருக்காக தம்பி இருக்கிறான், ஓகே. பட் என்ன காட்டிலும் அவ தான் ஸ்கூல்ல நான் ப்ரொபோஸ்லாம் பண்ணி விட்டானோ அவளே நம்பருக்காக 2 வருஷமா எங்க அண்ணங்கிட்டலாம் கேட்டு ட்ரை பண்ணி அவளே தான் திருப்பி ட்ரை பண்ணான், அவளே தான் திருப்பி பேசினான். ஸோ என்ன காட்டிலும் அவளுக்கு அதிக அன்பு இருக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து வேலூர் போவேன் சார். அந்த டைம் இங்க பாருங்க, சொல்றது கேளுங்க, சிஎம்சியில படிச்சதுன்னா ஃபேமிலி ஃபுல்லாவே சிஎம்சி தான். இப்போ கூட சிஎம்சியில் தான் ஒர்க் பண்றேன். ஸோ இங்கிருந்து வேலூர் போவேன் சார், வண்டி பார்க் பண்ணிட்டு பஸ்ல போவேன். அவன் முன்னாடி உட்காந்துருப்பா, நான் ஒரு லாஸ்ட்ல உட்காந்துருப்பேன், பார்ப்பேன், ஃபோன் பண்ணுவேன், அவ்வளோதான், திருப்பி வந்துடுறாரு. இப்படிதான் போவோம், பார்த்துக்கோங்க. பட் ஆனா என்னன்னா அந்த ஒரு டைம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அது எல்லா காலத்துலயும் அந்த ஏஜ்ல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம், உங்களுக்கு நடந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் அது ஏதோ ஒன்று நினைச்சிருக்கலாம். இல்ல சார், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பையன் வந்து எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் கேட்டான். அப்போ எங்க அண்ணன் பிடிச்சி எல்லாத்தையும் அது எதுக்கு தேவையில்ல, நாங்களே தூக்கி எரிச்சிடுறோம், இன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டான். நீங்க என்ன அப்படி இப்படி எல்லாம் சொன்னா எங்க அண்ணன் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன லவ் மேரேஜா உங்களுக்கு எப்படி? யாரு கேக்குறது? உங்களதான் கேக்குறேன். அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும். ஐயோ, ஒரு லவ் பண்ணோம்னா, உண்மையா லவ் பண்ணோம்னா அந்த பொண்ணு போயிருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பி ஒருத்தனால என்ன பொறுத்தவரை என்னோட டெஃபினிஷன் அது யாருக்கு திருப்பி அது வராது. இல்ல அவங்க எல்லாம் வந்து மூவ் ஆன்ங்கறதே தப்பா புரிஞ்சிருக்காங்க. மூவ் ஆன்னா வேற பொண்ணு ப்ரோ. ஐ திங்க் நீங்க ஒரு நிமிஷம் ஒரே வருஷத்துக்கு நான் சொல்லிடுறேன் ராபின்சன், நான் லவ் மேரேஜ் தான். பட் ஆனா லவ் பண்ணும் போது இருந்த அந்த அஃபெக்ஷன் லவ்வோட கல்யாணம் ஆன அப்புறம் தான் அது இன்னும் ஒரு டிராவலுக்கு அப்புறம் தான் பயங்கர ஜாஸ்தி ஆகும். அது ஓகே சாய்நாத், எனக்கு வந்து சாய்நாத் கண்டிப்பா எனக்கு வந்து ஒரே பையன், நான் வந்து சொசைட்டில இருக்கிற மேன், நீங்கலாம் வந்து உங்களுக்குலாம் வந்து அது மாதிரி ஐடியலிஸ்டிக்கா கிடைக்கும். பட் ஆனா எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. கார்த்திக் ராபின்சனுக்குலாம் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லல்ல. டார்கேரியன் அவங்களுக்கு என்னையே சேர்த்துறீங்க, என்னைய சேர்த்தாதீங்க சார் எதுலயுமே. சார் நான் வேணான்னு ஒதுக்கி விட்டு வந்திருக்கேன் சார். சரி சார் எடுக்கிறீங்க எப்பயுமே. சரி சார் நீங்க சேலத்துல ஊர் சைடுல எல்லாம் பார்த்தது இல்ல சார், அவ்வளவுதான். தெரியாதுங்க, ஒரு பேசுறதுக்காக அவ்வளவு நேரம் மணிக்கு காத்துட்டு இருப்போம் சார். ஏங்க ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி. அதுக்கப்புறம் இல்லங்க, உங்க காதல் வந்து ஜில்லுன்னு ஒரு காதல். ஆனா கார்த்தி, ராபின்சன், டார்கேரியன்லாம் ஜில்லுன்னு ஒரு காதல் கிடையாது, ஒரு கான்செப்டே கிடையாது. இல்ல சாய்நாத், எல்லாருக்குமே வந்து சார் ஓகே அது ஒரு கூட ராபின்சன் பாக்கும்போது வந்து லைஃப் மேல ஒரு ஹோப் வருது. ஹலோ, எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய சாய்நாத் இவங்களுடைய காதல்லாம் வந்து 7G காதல்னு நினைக்கிறேன் சார். இங்க அண்ணன் சார், இங்க பாருங்க, பேட்டிசன் சொன்னோம்ல, எங்க அண்ணன் எங்க கஸ்டின் இதே மாதிரிதான் சக்திமங்கலத்துல படிச்சான். ஹாப்பி, நீங்க எந்த மேரிட் ஆனாலுமே யாரும் ஹாப்பியா இருக்காங்க இருப்பாங்க. பட் அவரை வந்து அந்த காதல் வந்து இன்னமும் அவரோட ஒரு தீரா வடுவா இருக்கு அவரோட மனசுக்குள்ள, அதாவது புலம்புறாரு, அவ்வளவுதான்.
சார் என் ஒய்ஃப் கூட கேட்டாங்க சார் நேத்து. ஆக்சுவலி இல்ல யாரோ இல்ல லேடிஸ் அப்படி வாய்ஸ் இல்ல அப்படி பேசுறாங்களா இல்ல ராபின்சன். அடிக்கடி கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல இல்ல தப்பு இல்ல, நான்லாம் தீரா கேட்பேன். நம்ம நீங்க உங்களுக்கு வந்து அந்த அந்த நினைவுகள் வந்து ஒண்ணுமும் இருக்கு அவ்வளவுதானே. அதனால தப்பு கிடையாதுல்ல. இல்ல நம்ம சார் என்ன மனுஷங்க தானே, அதான் மிஷின் சார் தானே. வேலூர் போவேன் அந்த சார். பட் நினைவே ஆனா நான் இல்லாம வந்து ஒண்ணு வந்தா எரேஸ் பண்ணிட்டு போறதுக்கு சில பசங்களா இருக்காங்களே, ஒன்ன விட்டா ஒண்ணுன்னு அந்த மாதிரி ஐயப்பன் ப்ரோ மாதிரி. இல்ல அப்படி இல்ல சார். வேலூர் அந்த போவேன் மாதிரி சார். பட் கிடையாது சார். ஆனாலும் நான் படிச்ச 7th ஐடாஸ் கட்டுற அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டேன். அந்த சைடு போயிட்டு அந்த நினைவுகள்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. எதுக்காக போயிட்டு அழிச்சு தொலைஞ்சிடணும். அது ரொம்ப வருஷமா போவே இல்லை சார். அப்புறம் பெரியம்மா வந்து கூப்பிட்டு பட் நான் சொன்னேன் பாருங்க. இப்போ என் கசின் இதே மாதிரி தான் சக்தி மங்கலத்துல படிச்சுட்டு இருந்தான். இப்போ அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அது கொஞ்சம் வேற கேஸ்ட் இஷ்யூ. இப்போ நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கு, விட்டு கல்யாணம் பண்ற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. இது ஸ்கூல் டைம்ல. அப்புறம் அந்த பொண்ணை வந்து விஷம் குடிச்சு சூசைட் பண்ற மாதிரி பண்ண வச்சுட்டாங்க. இவன் ரொம்ப இதாயிட்டான். அப்புறம் இவனால வந்து டிப்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி ஆகி இவன் வந்து லவ் இல்லாம இருக்க முடியாது. பட் நாங்களே இப்ப யோசிக்கும் போது இவன் ஏன் இப்படி பண்ற, டக்குன்னு இன்னொரு பொண்ணை பார்த்துட்டானே அப்படின்னு பார்த்து. பட் ஆனா இப்போ ஒரு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணா. என்னோட காலேஜ் மேட்டு சந்தோஷமா இருக்கிறான், நல்லா ஹாப்பியா இருக்கிறான். பட் ஆனாலும் இவன் அடிக்கடி சொல்லுவான், பட் ஆனாலும் அந்த பொண்ணு இறந்துருச்சுரா, இன்னும் மறக்க முடியாது, சூசைட் பண்ணி இப்போ இறந்துருச்சு, சூசைட் பண்ணலாம் வீட்டுல பண்ணிட்டாங்க. இது நடந்துட்டு தான் சார் இருக்கும். சொல்லுங்க தீபக், உங்க லவ் சொல்லுங்க. பாலாஜி சார். தீபக் உங்க லவ் சொல்லுங்க. வாங்க தீபக் உங்க லவ் சொல்லுங்க. பாலாஜி சார், உங்க பேச்ச கேட்டுட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ். நீ வந்து ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற. அதுதான் நாம நமக்கு அது இல்லாதனால தாங்க ஊருக்கு அட்வைஸ் பண்றவங்க. நமக்கு இல்லாதவங்க அட்வைஸ் பண்ணுவா. சாய்நாத் சொன்னார் பாத்தீங்களா, இப்ப நம்ம சொசைட்டில இப்ப எனக்கு எல்லாம் கேட்டீங்களா சார், தனியா இருக்கதான் பிடிக்குமே. நான் ஒருத்தனா பிறந்தேன். சொசைட்டியே நம்மள அது மாதிரி மாத்து சார். தனியா இருக்க கூடாது, கல்யாணம் பண்ணணும், குழந்தை அது இதெல்லாம் வந்து ஒரு பிளான் சார். பிடிக்காத ஒரு பிளான். இல்ல தீபக்லாம் வந்து என்ன டார்ச்சர் சத்தியமா பிடிக்காது சார். சொல்லுங்க தீபக் கிட்ட பேசுங்க அத பத்தி. இல்ல பட் தனியா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் பாலாஜி? இல்ல அப்படி இல்ல சாய். இங்க பாருங்க, நீங்க உண்மை என்ன தெரியுமா, யாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. நம்ம நினைச்சிருப்போம் நம்ம வந்து இது வந்து பாலாஜி சாரோட பரவாயில்ல, நீங்க சொல்றீங்களே ராபின் சார். பாலாஜி சார் நான் கேக்குறேன், நீங்க சொல்றீங்களா ராபின் சார் 2 பேரும் தான். இப்ப நீங்க தனியா இருக்கிறது பிடிச்சிருக்கு, தனியா தனியாவே இல்லைங்க. கார்த்தி ப்ரோ டெய்லி வர கலாச்சி இருந்திருக்கீங்களே ராபின் ஒரு வாரம் எப்படி பேசினே இருக்காரு. என்ன பண்றது ப்ரோ, டெய்லி கலாச்சாரம் திரும்ப நீங்க ஏங்க தனியா இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தனியா இருக்கிறதே புடிச்சு போயிருங்க. அதுதாங்க பிரச்சனைங்க. இல்ல கார்த்தி, நான்லாம் தனியா தான் ஸ்கூல் படிச்சேன். தனியா ஆனா அந்த தனியா வேணையா என்னையாது தனியா ஸ்கூல் படிச்சா தனியா வேணா ஒரே கிளாஸ்ல நீ மட்டும் படிச்சியா? இந்த தனியா வேணா அந்த தனியா வேறையா? ஏன் பூமார் மாதிரியே பேசுற? பூமார் மாதிரி பேசுறவன கல்யாணம் நடக்குது. சரி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல விடு. கால கொடுமை. கல்யாணம் தனியா தனியா வேற இல்ல தனியா வேற. நீ வேற ராபின்சன், நீங்க பெருசா பேசிட்டு கல்யாணம் ஆகாம சொசைட்டில சந்தோஷமா இருக்கிறதும் பெரிய மேட்ரு. நீ எத்தனை கல்யாணம் ஆன சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிற? வெளியில இங்க பேசுவான், நாளைக்கு காலை இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும் ஓடுவான். அப்படி உனக்கு என்ன பிரச்சனை? நீ 2 தோசை சாப்பிட்டு படுத்துவீங்க. அப்படி சொல்லி நினைச்சுதான் மனசு தேத்திக்கிறோம். அவ்வளவுதான். என்னப்ப அப்படி இல்ல, நம்ம சொசைட்டி அது மாதிரி பண்ணுது, நம்மள நெருக்கடி பண்றானுங்க. கல்யாணம் பண்ணா இஎம்ஐல பிளாட் எடு, அப்புறம் கார் லோன் எடு, இது மாதிரி ஒரே தலைவலி. இஷ்டத்துக்கு பேசு. இல்ல 2 மிக்ஸ் பண்றீங்க. இல்ல சாய்நாத், ஒரு கடத்துக்கு மேல தனியா இருக்கிறது பேச்சுலர் லைஃபே பிடிச்சிருங்க எல்லாருக்கும். ராபின்சன் தனியா இருந்தா கார் வாங்க மாட்டீங்களா? தனியா இருந்தா பிளாட் வாங்க மாட்டீங்களா? அப்படி இல்லையா டார்கேன், நீங்க தனியா இருந்தா நான் வேணுமோ நானே கல்ஃப்ல இருந்தேன், லைசன்ஸ் எடுக்காம ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் வரும்போது அவசரமா எடுத்தேன். ஏன்னா ஒரே தலைவலி, பண்ணி ஆகணும், எடுத்தாகணும், கார் இல்லாம இங்க பண்ண முடியாது. அதனாலதாங்க முன்னேறி இருக்கீங்க. என்னங்க இல்ல, ஒரு காருக்கு சொல்றனால இது நம்ம லைஃப் கல்யாணம் பண்ணாதான் முன்னேறும்.
அதனால அப்படிலாம் இல்ல. நம்ம லைஃப் நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. கல்யாணம் 30,000 இருந்தா ஒரு பேச்சுலர் வந்து தாராளமா என்ன வேணா செலவு பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க கல்யாணம்னா நீங்க வந்து அடுத்த லெவல் போகணும், நீங்க கேரியர்ல ப்ராக்ரஸ் ஆகணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல. இதெல்லாம் இது வந்து 1ஆம் நம்பர் பொய், நம்மள ஏமாத்துற ஓட்டு மாதிரி. நீங்க நினைச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க சாய்நாத். ஆக்சுவலா என்னன்னா பேச்சுலர் லைஃப் வந்து நிம்மதியான லைஃப், ஓகேவா? அதை வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சு அது இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை விட்டு போறதுக்கே உங்களுக்கு தோணாது. அதுதான் விஷயம். தனியா இருக்கு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அதை ரசிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து தனியா இருக்கதான் விரும்புவீங்க. அது கிடையாது. தனியா இருந்தா சந்தோஷம் தான், ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதனால அந்த சந்தோஷம். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன நம்ம அப்பா அம்மா பாத்துக்க போறோம், அதே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல நான் என்ன சொல்றேன் சாய்நாத், ஒரு நம்ம சில பேருக்கு இல்ல, அது முக்காவாசி பேருக்கு வந்து அது கல்யாணமே அவசியம் இருக்காது. வலுக்கட்டாயமா பண்ணி ஆகணும்னு ஒரு நெருக்கடி பண்ணிருப்பாங்க. அவன் சம்பாதிப்பானா சம்பாதிக்கலையா, அது வந்து ஒரு கட்டாயம் இல்ல. ஒரு இப்ப பாத்தீங்கன்னா சில பேருங்களாம், எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றான், கவலைப்படுறான் 27க்கு. ஐயோ கேட்டா என்னோட பயோடாட்டா உள்ள வச்சுட்டு சுத்துறான் ஊருக்கு போனான். கேட்டா வந்து ஏதாவது ஒரு 10-15 பொண்ணுங்க பாக்குறானுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஸ், இந்த டைம்ல கல்யாணம், அந்த டைம்ல குழந்தை, இதெல்லாம் வந்து இருக்குல்ல ராபின்சன். இப்ப 30 வயசுக்கு மேல எத்தனை பேருக்கு குழந்தை பிறகுது? இல்லங்க அப்படி பண்ணி என்னங்க ஃபைனலா உங்களோட கோல் என்னப்பா? நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படியா? இல்ல ராபின்சன், இப்ப இல்ல ஒரு சொல்லி முடிச்சிடறேன். இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு நான் என்னோட ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, குழந்தை எல்லாம் பெத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அடுத்த தலைமுறை வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா 30 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு 35க்கு மேல வந்து பாருங்க எப்படியுமே நீங்க இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பொண்ணு இருக்கு எனக்கு பொண்ணு இருக்கு, நீங்க சொல்ற கேளுங்க. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் கல்யாணம் ஆகி அதுங்க இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் யாருமே அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மாறிடுவாங்க. நீங்க நாளைக்கு பின்னாடி வயசான காலத்துல அப்புறம் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டுல பார்த்துட்டு தனியா தான் உட்காரணும். அதுக்கு ஏன் நான் இப்பயே நல்லா சந்தோஷமா இருந்துருப்பேன், அப்ப அந்த வயசுல தனியா உட்காந்துக்கிறேன்னு சொல்றேன். ஆக்சுவலி அது வந்து பாலாஜி மாதிரி ஆளு கேட்டா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதனால அது வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த எண்டுல அந்த ஏஜை தாண்டி போய் கல்யாணம் பண்ணலன்னா பாலாஜி கேட்டா சொல்லுவார். அவர் வந்து அவருக்கு அந்த வழி தெரியும். சார் ஒரு நிமிஷம் யார் பேசுறது? இதுல வழி இல்ல ஒண்ணு இல்ல. ஹலோ தீபக் தானே பேசுறது சார்? ஒண்ணுமே கிடையாதுங்க, இது லைஃப் ஸ்டைல் தாங்க. இது கல்யாணம் பண்றது அப்படின்றது எல்லாம் லைஃப் ஸ்டைல் தான், ஓகேவா? எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். தனியா இருக்கிறது ஒரு குற்றமும் கிடையாது. கல்யாணம் பண்றது, 2வது கல்யாணம் பண்றது, 3வது கல்யாணம் பண்றது, அந்த பொண்டாட்டி பிடிக்கலன்னு துரத்தி விட்டு தனியா இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய தலையெழுத்து, விதி, அவங்களுடைய விருப்பம். விதியும் கூட சொல்ல முடியாது, விருப்பம் தான் எல்லாமே. இப்ப நீங்க வந்து இவர் சாய்நாத் சொல்றாரு 30 வயசுக்கு அப்புறம் குழந்தை பிறக்காதவங்க 35 வயசுல செத்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க? ஹார்ட் அட்டாக் வருது இல்ல எல்லாருக்கும். அப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்க முடியுதான். அப்படி இருக்க முடியாது லைஃப்ல. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படிதான் வாழ முடியும் எல்லாருமே. இப்ப 20 வயசுல கல்யாணம் பண்ண இருப்பான், 25 வயசுல பண்ண இருப்பான், 30 வயசுல பண்ண இருப்பான், 35ல இருப்பான், 40 வயசுல கல்யாணம் இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க. அது இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்னா இந்த சொசைட்டியை வந்து கொடுக்குற ப்ரெஷர் தான். அது தேவையில்லாத கல்யாணம் பண்ண இதெல்லாம் வந்து சும்மா என்ன சொல்ல வர்றது என்னன்னா, இல்ல கார்த்தி, இப்ப நீ நல்ல ஒரு பணக்காரனா ஆயிரன்னு வச்சுக்கோ, நல்ல உங்ககிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அப்போ வந்து உனக்கு வந்து ஒரு பாண்டேஜ் இல்லைன்னா கூட உனக்கு வேலை செய்யறதுக்கு உனக்கு இது பண்றதுக்குலாம் ஆளுங்க இருப்பாங்க. தீபக் சொல்ல வருது என்னன்னா, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ன்றது இட்ஸ் அ பாண்டேஜ். அப்ப அது வந்து உனக்கு வந்து நீ தனியா ஒரு 45-50 வயசுக்கு உனக்கு வந்து என்ன ஆகும்னா, அதுவுமே கேரண்டி இல்லையே. அந்த பொண்டாட்டியே வந்து உங்களுக்கு சாகர வரைக்கும் ஓடியே இருப்பான்னு என்ன கேரண்டி இருக்கு? டைவர்ஸ் ஆகும், அதெல்லாம். இப்போ நீ ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கோசரம் நீ ரோட்லயே பாவமா இருப்ப என்ன? அவங்கவுங்க சூஸ் பண்ற விஷயம் தான். இல்ல பிரேக்கப் ஆகும்னு தெரிஞ்சும் அதுக்கோசரம் காதலிக்காம இருக்க முடியுமா கார்த்தி? அதுதான் சொல்ல வராரு தீபக் சொல்ல வர பாயிண்ட் வந்து ஒரு ஏஜ்க்கு மேல அது வந்து அந்த பாண்டேஜ் வந்து தேவைப்படும். ஒரு கப்பிள்ஸ்க்கு, ஒரு கப்பலா வாழறதுக்கு ஒரு பாண்டேஜ் தேவைப்படும் நினைக்கிறாரு. ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் சொல்லுது, இந்தியால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல
ஹஸ்பண்ட்ஸ் ஏன் வந்து சீக்கிரமா இறக்குறாங்கன்னு சொல்லுங்க. ஃபாரின்ல எல்லாம் அப்படி இல்ல. அவங்க பாட்டு ஹஸ்பண்ட் தனியா ஒரு ஓட்டுல இருப்பான், அது மாதிரி இருப்பான். இங்க வந்து குடுக்குற ஏமா சார் இவங்க வந்து குடுக்குற பிரஷர் சார். ஒய்ஃபுங்க வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் இறந்த போனா அவங்க கொஞ்ச நாள்ல இருக்க போறாங்க. அது ஒண்ணும் 25 வயசுல இருந்தே பிரஷர். ஃபேமிலி இல்ல ஃபேமிலின்னு வரும்போது ஒரு பிரஷர் வரும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல ராபின்சன். அதுக்கு இல்ல சார், இது வந்து நீங்க எப்படின்னா நீ ஏன் ஓடுறேன்னு ஒரு அது கிடையாது. அவனுக்கு ஒரு ஆன்சர் இந்தியா வந்து ஒரு மிடில் கிளாஸ் சொசைட்டி இருக்கிற கண்ட்ரி. இப்ப நீ இருக்கிற இடமோ இல்ல அமெரிக்கா இங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் வேற, அதனால அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு அவங்களுடைய ஏஜ் அதெல்லாம் மாறுது. இந்தியாவில் வந்து நீங்க பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன் எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்கான். அப்படி கிடையாது. இங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ். அதனால வந்து நம்ம வீல் சேஸ் சம்திங் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் மூவ் ஆன். ஏதோ ஒன்று சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதனால நமக்கான ப்ரெஷர்ஸ், சொசைட்டி ப்ரெஷர்ஸ், அதனால கூட ஏஜ்ல சீக்கிரம் செத்து போலாமா. அது வந்து நம்ம இதுக்கு கல்யாணத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்ல சார், நான் கல்யாணம் பண்ணி பயங்கர பிரஷர் சார். ஒரு வழி இல்ல அது ஓகே. உங்களுக்கு ராபின்சன் உங்களுக்கு அது ஒரு பிரஷரா இருக்கலாம். இப்ப சாய்நாத் பாருங்க எவ்வளவு ஒரு கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி சொல்றாரு அவருடைய லைஃப். அப்படிலாம் இல்லைங்க, கியூட்ல இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்களே ராபின்சன், நான் வந்து எங்க அம்மா வந்து எனக்கு நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது இறந்துட்டாங்க. ஓகே, நான் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் விடுங்க, நான் வந்து என்னோட ஒய்ஃபை வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது நான் பார்த்தேன். ஓகே, கிட்டத்தட்ட அந்த கம்ப்ளீட் ஜேர்னி அந்த 5-6 வருஷம் நான் வீட்லயே இருக்க மாட்டேன். என்னை வந்து சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆளே இருக்காது, நான் படிச்சியான்னு கேட்க ஆள் இருக்காது. ரொம்ப அன்ஹைஜீனிக்கா இந்த சென்ஸ் வந்து ஒரு அன்க்ரூம்டா இருப்பேன். நம்ம என் ஏஜ்ல என் கூட இருக்கிற பசங்கலாம் அவங்க அம்மாலாம் வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு ஊட்டி விடும் போதெல்லாம் எனக்கு வந்து அழுகையா வரும். நம்மளுக்கு யாரும் அது மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து தனியா இருக்கிறவனுக்கு தான் வந்து அவரோட ஒரு ஃபேமிலியோட ஒரு கஷ்டம் தெரியும். அதுதான் சொல்றேன். இப்ப மேபி உங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா சுத்தி எல்லாரும் இருக்கும்போது நம்ம தனியாவே இருந்துடலாமே, நம்மளுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்ற மாதிரி இருக்கும். நீங்க தனியா இருக்கும் போது தான் தெரியும் குடும்பத்தோட ஒரு பெரிய பிளஸ் என்ன. நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்மளோட ராபின்சன் வந்து மேரேஜ் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தனுடைய பிரச்சனையே இன்னொருத்தருக்கு பிரச்சனையா இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஒருத்தனுக்கு பிரச்சனையா இருக்கிறது இன்னொருத்தனுக்கு இன்பமா கூட இருக்கும். சரியா? ஒருத்தனுக்கு இதெல்லாம் சரின்னு தோன்றது இன்னொருத்தன் தப்பா தோணும். எல்லாருக்கும் காமனான ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது உலகத்துல. அது எடுத்துட்டே வராதீங்க. அந்த தப்பு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாய்நாத், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ராபின்சனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ராபின்சன் வந்து அது ஓகே, அதுக்கோசரம் அது வந்து தேவையில்லைன்னு சொல்ல. பட் ஆனா அதை அவர் வந்து அம்மா மிஸ் பண்ணதுனால நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட வந்து அம்மாவை பார்த்தா நீங்க சொல்றீங்க இல்லையா, அம்மாவே பிடிக்காம போய் லவ் பண்ண எத்தனை பேர் இருப்பான். எங்க அம்மா எனக்கு பிடிக்கலைங்க அதனால போய் லவ் பண்ண எத்தனை பேர் இருப்பான். அதெல்லாம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை கிடையாதுங்க. காமன் பிரச்சனை இங்க கிடையவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒன்னொன்னு மாறும். ஒரு ஃபேமிலிலே வந்து அப்பா மேல அவ்வளவு பசமா இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில அப்பாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர் இருப்பான். அப்பா குடிக்கிறாருன்றதுக்காக குடிக்காம இருக்கான். அப்பாவும் குடிக்கிறாரு, அந்த ஆள் குடிக்கிறதுனாலதான் நானும் குடிக்கணும்னு இருப்பான். இது எல்லாருக்கும் ஒரே காமன் பிரச்சனை கிடையாதுங்க வாழ்க்கையில. கார்த்தி யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க சொல்லட்டும் பேசட்டும். இல்ல இன்னைக்கு அமைதியா லிசனரா உட்காந்து லைக் உங்க வேர்ல்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். பட் ராபின்சன் வந்து ட்ரிகர் பண்ணிட்டாரு பொண்ணுங்களை பத்தி பேசி. எப்படி பொண்ணுங்க வந்து கமிட்மெண்ட் குடுக்க முடியலன்னா லவ்க்குள்ள போக கூடாதோ, உங்களால ஃபேமிலி அந்த கமிட்மெண்ட் அதெல்லாம் பண்ண முடியலன்னா கல்யாணமே பண்ணக்கூடாது. பொண்ணுங்களாலதான் பசங்க நாங்க சொல்றதே என்ன பாயிண்ட்னா, இந்த சொசைட்டி உங்களால ஒரு கட்டத்துல ஒரு எப்படி பொண்ணுங்களை வந்து தனியா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் பசங்களையும் நீங்க இருக்க கூடாது, கல்யாணம் பண்ணுன்னு எல்லாருக்கும் சொல்றாங்க. கார்த்தி எத்தனை பேர் கேட்டிருப்பாங்கன்னு கேளுங்க. வீட்டுல வாழைச்சாரா அது கடந்து வந்திருப்பாரு. இப்ப வரைக்கும் தீபக் டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிக்கலன்னா உங்களை கல்யாணத்துல என்ன தரன்னு இழுத்துட்டு போய் தாலி கட்ட சொன்னாங்களா, இல்ல சர்ச்ல சைன் போட சொன்னாங்களா? இல்ல மீனாட்சி, ஆக்சுவலி நான் ஒரே பையன் மீனாட்சி. வீட்டுல எங்க அம்மா வந்து 5 தங்கச்சிங்க. நான் தான் கடைசி.
வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எங்க வீட்டுல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல. அது வந்து நீங்க அது வந்து கடன் முடியாது. எமோஷனல் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்து சிக் ஆயிட்டு இது மாதிரி வந்து என்னன்னா அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் காதல அவரால மறக்க முடியல. அதுதான் சார். அது சார் யாராலையும் மறக்க முடியும்? மறக்காம இருக்கிறதா அதுதான் சார். அதை நீங்க வந்து பூச முடியாது. இல்ல இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு உங்க கூட வந்து ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு, வந்து இது எனக்கு டார்ச்சர், நான் தனியா இருந்திருப்பேன் அப்படின்னா அது கேக்குறப்ப எப்படி இருக்கும்? இல்ல 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 முதல்ல நாளைக்கு காலையில உங்க மூஞ்சிலாம் வீங்காம இருக்கான்னு பாக்கலாம். இருங்க இல்ல 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 என் ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் யூடியூப்ல காலையில கேட்பாங்க. இல்ல இல்ல அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு தேவைக்கெல்லாம் நம்ம அடி வாங்க கூடாதுன்னு டோனை உடனே மாத்திட்டீங்க பாத்தீங்களா? ஆம்பளைங்க பொம்பளைங்க அடிக்கிறதே தப்பு. பட் ஆனா இப்ப ரிவர்ஸா உலகத்துல நடக்குது. அதை விடுங்க. நான் என்ன சொல்ல வர்றது, இது சொசைட்டி நம்மள வந்து அது மாதிரி பண்ணுது. இப்ப மாறிட்டு இருக்கு ஓரளவுக்கு. இப்ப பாருங்க இந்த லிவிங் டுகெதர்லாம் இருக்கு, என்னென்னவோ சொல்றாங்க. புரியுதா? இல்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கொஞ்சம் மெச்சூர்டு தான் ராபின்சன் நம்மளோட. ஆமா சார், ரொம்ப மெச்சூர்ட்ல இருந்து உடனே நியூட் எடுத்துறாரு. லிவிங் டுகெதர் என்னது உங்களுக்கு இன்னும் சாய்ஸ் இருக்கு தெரியுமா? You can still be a bachelor if you decide to. இல்ல தீபக் அப்படி இல்ல. தீபக் ஸ்டில் ஆக்சுவலி இப்ப ஃபேமிலி வந்து வெக்கேஷன்ல போனாங்கன்னா எனக்கு தனியா குக் பண்றது பிடிக்கும். அதுபடி என்னோட பேச்சுலர் லைஃப் நான் ஹாப்பியா தான் இருக்கிறேன். பட் ஆனாலும் நான் சொல்றேன் இல்ல you can still decide to stay away இல்லையா for good. எனக்கு பயம் தெரியுது. பயம் இல்ல, நீங்க அதுக்கு வந்து கல்யாணமே பண்ணிர கூடாது. நம்ம வந்து ஒரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி if you decide not to stay, எதுக்காக இருக்கீங்க? ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களும் கஷ்டப்படுறீங்க? நீங்க ஒரு மேரிடான இங்க பாருங்க, நம்ம 90s இருந்த நம்ம அப்பாவெல்லாம் கேளுங்களேன். நீங்க வந்து சமாதானமா இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கியா கேட்டா நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னப்பா உனக்கு குடும்ப வாழ்க்கை பிடிக்கல, உன் ஒய்ஃப் பிடிக்கல தானே? யூடியூப்ல எடிட் பண்ணாதீங்கப்பா. வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கூட தனியா போட்டுக்கோங்க, ஷார்ட்ஸா கூட போட்டுக்கோங்க. உனக்கு கல்யாணம் உனக்கு பிடிக்கல, ஒய்ஃப் பிடிக்கல அதானே? என் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து உங்க கூட யாரும் இருந்தது இல்ல, அதனால அப்படி உங்க வீட்டுல அப்படியே இருந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லுவேன், என் கூட எல்லாம் கசின் எல்லாம் இருக்கிறானுங்க, அவனுங்களே ஒன்னும் ஒத்துமையும் எல்லாம் தான் இருக்கிறானுங்க, அண்ணா தம்பி எல்லாருமே பேருக்கு பேசிப்பாங்க. அப்படிதான் இது சும்மா மாதிரி. இல்ல ராபின்சன், இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த கேஸ்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், அந்த கேஸ்ல இருந்து பாக்குற கார்த்திக்கும் எனக்கும் இது சரி, இது கஷ்டமா இருந்தாலும் இது ஒரு இது பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமே தோணும். அதனால வந்து இது இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். இது வந்து மிடில் கிரவுண்ட்லாம் கிடையாது. இல்ல சார், நான் இப்ப நீங்க ஒரு 30-35ல பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கார்த்தி வந்து ஒரு காரியம் பண்ண எல்லாம் முடிச்சிட்டு பண்றோம் போது ஒன்னும் நாட் ப்ராப்ளம். 28ல பண்ணணும், 26ல பண்ணணும். அது வந்து ஒரு 27 to 30 தான் கரெக்ட். அதுக்கு மேல பண்றது வந்து வேற வழி இல்லாம அந்த ஏஜ்ல பண்ணிடணும். என்னமா அப்படி இல்ல, அப்படி இல்ல, தனியா இருந்தா தான் தெரியும் அது இந்த பெயின் என்னன்னு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ரெண்டு சைடுலயும் அது ப்ராப்ளம் இருக்கு. ராபின்சன் அக்கறை பச்சை. ஆமா, there is nobody who settled in life. எதுவுமே செட்டில்மெண்ட் இல்ல. நீங்க எவ்வளவு வந்தாலும் எவ்வளவு கிடைச்சாலும் you will be looking at something. ராபின்சன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணும்னா இந்த ரிலையன்ஸினுடைய இப்போ இந்த முகேஷ் அம்பானி அண்ட் அவங்க ஒய்ஃபினோட ஒரு வீடியோ ஒன்று வந்தது, பாத்தீங்களா? இல்ல சார், ஏதோ ஒரு வீடியோ, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. அவர் வந்து அவங்களுடைய கையை பிடிச்சி விடுவார். அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு இல்லாத பணமா, அவங்களுக்கு இல்லாத சந்தோஷமா? எல்லா இடத்துலையும் எவ்வளோ பணம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அது சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வெவ்வேறு ரீசனுங்களை இருக்கிறான். அதனால வந்து நீங்க உங்களுடைய சந்தோஷம்னு வருது வந்து நீங்க சொல்றீங்களா, சந்தோஷம் வந்துடும் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ண, அதெல்லாம் போல அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது.
இல்ல யாரும் செட்டிலே இல்ல கிடையாது. சார், இன்னும் எங்க அப்பா இன்னொன்னு சார், இல்ல இல்ல கல்யாணம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்னும் இது எனர்ஜி வரும். அதெல்லாம் 1 நம்பர் பொய் சார். அது வந்து எத்தனை பேருக்கு நடக்குன்னு தெரியல. அது சும்மா நம்மள வந்து இல்ல இல்ல ஒரு அது இது பண்றது, கமிட்மெண்ட்டுக்கு மோட்டிவ் இல்ல பண்ற இல்ல மாதிரி. இப்ப நீங்க வேலை செய்யாம ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப கல்யாணம் என்ன பண்ணா நீ வேதனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? ரொம்ப கொடுமையா இருக்கா என்ன வாழ்க்கை? டார்ச்சர் தாங்க முடியா? என்ன யோ என்ன இவ்வளவு புலம்பலா இருக்கு உங்ககிட்ட? கார்த்தி டைவர்ஸ் பண்ண வச்சு அவனுக்கு அப்படி தெரியா? சொல்லு, என்ன சொல்லு, ஓப்பனா சொல்லு, பிரச்சனை தீர்த்துரும். பெக்ரீன் கோர்ட்லயே வச்சிருவோம். பெக்ரீன் கோர்ட்டா இல்ல இந்தியா கோர்ட்டா? சொல்லு, எங்க வருது ஜூரிஸ்டிக்ஷன்? எங்க வருது? அங்க வருதா இங்க வருதா? ராபின்சன் ஒருத்தர் சொல்லு, செட்டில் முடிச்சு பண்ணி தான் விட்டுருவோம். கல்யாணம் பண்ணணும்னா அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் தான் இல்ல கல்யாணம் இல்ல இல்ல பண்ணணும். சொல்லியா, முடிச்சு விட்டுருவோம்யா. இல்லையா சொசைட்டியில் அங்கே நடக்கிறத வந்து சொல்லிட்டு அங்கேயே இருக்கேன். பெக்ரீன்லயே பண்ணி விட்டுருவோம். விடு, பெக்ரீன் கோர்ட்லயே பண்ணி விட்டுருவோம். சொசைட்டியில் நடக்கிற பண்ணிட்டு இருக்க தீபக் என்னன்னா பரவாயில்ல, இன்னைக்கு வேற லைஃப் தேடிட்டு அவர்லாம் இருக்காரு. இல்ல நான் இங்க வந்து எப்படியோ பாலாஜி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த இது முடியறதுக்குள்ள டைம் பாஸ் முடியறதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லலாம். இங்க வந்தா அவர் சிம்பு மருதி உட்கார்ந்துட்டு நாட்டமா மருதி என்னமோ இதுக்கு ஒரு 100 லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி. நான் பாலாஜிக்கு சொன்னேன், பாலாஜி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு ஒரு பையனாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோயா, ஒரு வாழ்க்கை தவன் தேடுனா. அதாவது அவங்கள எவ்வளவு கொடூரமா இந்த சொசைட்டி பிரஷர்னு சொன்னேன். இதுதான் பாத்தியா? இப்ப நான் எப்படி ஒரு பிரஷர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு ராபின்சன்? அதான் சார், இதான் இந்த சிஸ்டமே சரியில்லை சார். நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி சிஸ்டத்தை மாத்தணும். இல்ல இவங்க வேற ஒருத்தவங்க இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னாங்களே, அவங்கள பேச சொல்லுங்க. யார் சொன்னது? யாரோ ஒருத்தவங்க நிமாலினியா? யூகே நிமாலினியா? சொல்லுங்க. என்னண்டா நீங்க வந்து இப்ப கல்யாணம் கட்டினா யோசிப்பீங்க. சரியா கேக்கல, கட் ஆகுது கொஞ்சம் இன்டர்நெட் பிரச்சனை கொஞ்சம். இல்ல கல்யாணம் கட்டினா யோசிப்பீங்க ஏன் கல்யாணம் கட்டினு. அதே நேரம் தனியா இருந்தா யோசிப்பீங்க ஏன் தனியா இருக்கிறோம்ண்டு. ஆனபடியா இக்கரைக்கு அக்கறை பச்சை. தனியா இருக்கிறது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல் ஆனது. ஏனண்டா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து வயசு போன பிறகு தனியா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏனண்டா ஒரு துணை தேவைப்படும். ஒரு வயசுக்கு மேல ஒரு ஆள் பாக்குறக்கு ஒரு துணை தேவைப்படும். அதுக்காகத்தான் மேரி பண்ண சொல்லுவாங்க. புரியுது. இல்ல கேக்குது. அந்த பாயிண்ட் ராபின்சன், அதுதான் ராபின்சன் அவங்க சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ராபின்சன் புரியுதா அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு? ராமச்சந்திரன் தான் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, வீட்டுல நிம்மதி இல்ல, பண்றே சொல்ல அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி வச்சு கொடுத்துருவோம் போல இருக்கு. அப்படி ஏரியா சார் அவருதான் சார் விரும்புறாரு. அப்படிலாம் இல்ல, அவனுக்கு வந்து ஒரு என்ன அப்படிலாம் இல்ல சார். அவன் சார் ஒரு மனுஷனுடைய வேதனையை புரிஞ்சுக்குவோம் நீங்க. ராம்சன் வேற யாரோ வந்திருக்காங்க, யாழினி சொல்லுவாங்க. சொல்லு கார்த்தி. என்ன வீட்டுல ரொம்ப பிரச்சனையா? சார் இல்லையா, என்னையா நீ இப்படிலாம் சொல்ற? ஒரு மனசுல இருக்கிறத ஒருத்தன் பேசினா அது தப்பா? அவன் என்ன சொல்ல வரேன்னா, சந்தோஷமே இல்லைன்னா கூட நிறைய பேர் வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வாழ்றாங்கன்னு சொல்ல வராப்ல ராபின்சன். அதுதான். ஆமா, அது சொல்றாரு அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ண ஒரு ஆளு பெக்ரண்ட்ல இருக்க ஒரு சொல்றாருன்னு என்ன காரணம்? இல்ல அவரே பொதுவா சொல்றாரு. யாரும் சந்தோஷமா இல்லாமலாம் இல்ல. பட் இது வந்து ஒரு இப்ப 25 நடக்கு, 13 நடக்கலாம், 35 நடக்கலாம். அந்தந்த டைம்ல ப்ரெஷர் பண்றது அப்படின்னு. ராபின்சன், திஸ் இஸ் சுகன்யா ஹியர். பேசலாம்ல உங்கள்ட்ட? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ பீன் மேரிட் ஃபார் 19 years. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நீங்க யூ ஹேவ் அ பெர்ஃபெக்ட் மேரேஜ்னு நினைக்கிறேன். எல்லாரும் கல்யாணத்துல இதே புலம்பல் தான். ஏன்டா கல்யாணம் பண்ணோம், எதுக்குடா கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணாம நிம்மதியா இருந்திருக்கலாம்னு எல்லாரும் யோசிக்கிறது தான் ஒரு பாயிண்ட். நானும் யோசிப்பேன், ஹஸ்பண்ட் யோசிப்பாரு, எல்லாருமே யோசிப்பாரு. அது மாதிரிதான் நீங்களும் யோசிக்கிறீங்கன்னா தென் யூ ஹேவ் அ பெர்ஃபெக்ட் மேரேஜ்னு அர்த்தம். யாராவது வந்து எங்க மேரேஜ்ல சண்டே இல்லை,
எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டே இல்ல கிடையாது. நாங்க கரெக்ட் தான். பெர்ஃபெக்ட் நானும் கப்புள்னு நீங்க கப்புள்னு சொன்னது ஆமா பெர்ஃபெக்ட் கப்புள்னு இல்ல சொல்றாங்க. சண்டை இல்ல. அந்த சினிமால வர மாதிரி அதெல்லாம் எல்லாருமே வந்து ஹம்பக். காஃபி அது குடிச்சிட்டு ஷேர் பண்றாங்க. அதெல்லாம் அது ஒன்னா நம்பர் போய் அது சண்டை கரெக்ட். போடுறவன் தான் சந்தோஷமா இருப்பான்னு என் பாயிண்ட் ஆஃப் அப்பதான் வியூல ஒரு யூ ஹேவ் புரிதல் அ இருக்கு. வெரி சக்சஸ்ஃபுல் மேரேஜ் நினைக்கிறேன். ஏன்னா மேரேஜ்னா நீங்க ஒரு இங்கிலீஷ் சீரியஸ் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, எவ்ரிபடி லவ்ஸ் ரேமண்ட். அதில் பார்த்தீங்கன்னா இட் பேஸ் லைக் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்ல எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஏன்டா கல்யாணம் பண்ணி இப்படி சாகுறோன்னு தோணும். அது மாதிரி தான் நீங்கள் பேசுறது இருக்கு. பட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி குட் மேரேஜ் ஆக்சுவலி அண்ட் ஹோப்ஃபுல்லி டு ஹேவ் மெனி மோர் இயர்ஸ். சுத்தி நீங்க ஏதோ தப்பா பேசுங்க. ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல யூ ஹேவ் வெரி ஆக்சுவலி குட் அவங்களுக்கு என்ன மேரேஜ் அவங்க நினைக்கிறேன். இல்ல இல்ல எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கிறோம். யாருமே இல்லங்க சந்தோஷமா இது இல்லாம எங்க இல்ல வீட்டுக்காரர் எல்லாருமே. நீங்க பட் சொன்னனால அவர் சொல்றேன் இது வந்து சொல்லுவாரு சொசைட்டி எப்படி மாதிரி நீங்க நம்மள இருக்குது. இல்ல அது யூ ஆர் சிங்கிள் சைல்டு ரைட். நானும் சிங்கிள் சைல்டு தான். அந்த பேசிஸ்ல சொல்றேன். நம்மளுக்குலாம் இந்த அடாப்டேஷன் ரொம்ப கஷ்டம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ். எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், எதுக்கு, ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா வளர்ந்துருப்போம். திடீர்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா எதுக்கு அப்படின்லாம் ரொம்ப தோணும் ஆக்சுவலா. அந்த எனக்குமே தோணும். நான்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா என் வீட்ல அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி எங்க வீட்டுக்கார்ட்ட. ஸோ அந்த பேசிஸ்ல சொல்றேன். ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி குட் மேரேஜ் ஆக்சுவலி அண்ட் ஹோப்ஃபுல்லி டு கவுண்ட் மோர். ஆனா உங்க லவ் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ராபின் சார். ஆட்டோகிராஃப் மாதிரி எனக்கு இன்னைக்கு இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு கார்த்தி யோ உனக்கு என்னையா கெடுதல் பண்ண? உனக்கு பொண்ணு பாருன்னு ஏன் என் குடும்பத்துல பிரச்சனை பண்ற? ஆக்சுவலா உங்களுக்கு ஒண்ணு நாளைக்கு யாரு தெரியுமா எனக்கு ராபின் சாப்பாடு சார்? பண்றது? இருங்க இருங்க சரியா? ஓ யார் லவ் ஸ்டோரி நல்லா இருக்காமே. என்ன லவ் இருங்க ஸ்டோரி? இருங்க யாருமே இங்க வந்து நீங்களா வாலண்டியரா முன் வந்து சொன்னீங்க. இன்ஃபேக்ட் நான் இல்ல ஐயப்பன்ட்ட இல்ல சொன்னேன். ஆமா இல்ல நான் இல்ல கேட்டேன். நான் நான் வந்து உன்கிட்ட ஆக்சுவலி இது உன்கிட்ட கேட்டேன். நீங்களா ரொம்ப ஃபீல் பண்ணி நீயா வந்து கேட்ட, சொன்னீங்க. நீயா சொன்ன, நீ ரொம்ப வருத்தப்படுறியே அப்படின்றதுக்காக நான் ஆறுதலுக்காக வருத்தப்படல. வார்த்தை கேட்டு யாரும் சொன்னேன். வீடியா வருத்தப்படவில்லை. பொன்னாடி நீங்க சொல்ல வருத்த தாங்க முடியலன்னா விட்டுறியா, ஆமா பாத்துக்கலாம், ஏன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதா இருந்தாலும் பிரச்சனைனாலும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி இதுதானே சொன்னேன். வேற என்ன சொன்ன தப்பா? ஆக்சுவலா நீங்க ரொம்ப ராபின்சன் ஃபீல் பண்ணி வந்து சொன்னீங்க ராபின்சன். ஆக்சுவலா யாருமே அப்போ உங்ககிட்ட கேட்க கூட இல்ல. பட் யூ ஸ்டில் ஹேவ் தட் மெமரிஸ்ன்றது அதுல இருந்து தெரியுது. அதை நான் அண்ட் தான் கேட்டேன். இன்னும் மெமரியில தான் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னும் இன்னும் பழைய காதலியோட நினைப்பு இருக்கு உனக்கு. இந்த ஐயோ பொன்னாட்டிய அப்படிலாம் இல்ல. நீ இப்போ கல்யாணம் சரி அடுத்த டாபிக் போ. நான் வந்து சலூன் வந்து ராபின்சன் முடி வெட்டிட்டு அது வீட்டுக்கு மாதிரி போறேன். டைம் ஆயிடுச்சு. ராபின்சன் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் கமிட்மெண்ட்டே இல்ல. இது என்ன ஜென்சி காலம் அப்படிலாம் சொல்றீங்க. ஜென்சிங்க பாருங்க. அப்படியா அதெல்லாம் ஜென்சி வந்து ஜென்சினா அதெல்லாம் எப்படி என்னன்னு சொன்னாரு? உங்களுக்கு இருங்க தெரியாது. ஏன்னா ஒரு நீங்க நிமிஷம். பூமர் ஹலோ பூமர் ஜெனரேஷன். அதனால மீனாட்சி அது கிடையாது. நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அவர் சொன்னது எல்லாமே அவர் ஒய்ஃப் சொன்னாருங்க. நீ தெரியாம பேசுங்க. இங்க போயிட்டான். ஏங்க இப்படி பண்றீங்க ராபின்சன் கார்த்தியனா? யாராச்சும் அட்வொகேட் டிவோர்ஸ் அட்வொகேட் இருந்தா ராபின்சனுக்கு ஒரு கார்டு அனுப்புங்க. இல்ல ஒய்ஃப்க்கு. கண்டிப்பா அது நடக்கும். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவன் வந்து ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசினான். ஓகே, அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிடுச்சு அதனால தப்பா பேசினான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இவன் லவ்வரை பெருமையா பேசுறான், பழைய லவ்வரை. ஆனா இந்த பாலத்தை பொண்ணுகளே சரியில்லைன்றான். அப்ப என்ன, யார சொல்ல வரான்? என்ன மீனிங் இருக்கா இல்லையா? இல்ல கார்த்திக், யோசிச்சு எல்லா பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் அதான் இப்ப அவங்க நீங்க யோசிச்சுக்குவாங்க. இந்த கேட்டீங்கன்னா வீடியோ வந்து நாளைக்கு யூடியூப்ல பாக்குறவங்க யோசிச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே ஐயோ, நீ கொஞ்ச எல்லாத்துக்கும் புரிய நேரம் வைக்கணும்ல சில இல்லையா விஷயங்களை. கார்த்தி? இல்ல சார், எல்லாத்தையுமே வந்து டீகோட் பண்ணணும்ல சார். இல்ல சுகி கரெக்டா சொன்னாங்க. அவர் பெர்ஃபெக்ட் ஹாப்பி மேரிட் லைஃப்ல இருக்கிறதுனால தான் ஆமா பெர்ஃபெக்ட் ஆமா லைஃப்னு கிடையாது கார்த்தி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பெர்ஃபெக்டா ஆமா சினிமால காட்டுற மாதிரி ஆட்ல காட்டுற மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு தான் அவங்க சொல்றாங்க. அவர் கார்த்திக் கார்த்திக் நீங்க வந்து ராபின்சன் உங்க டீம்ல கூட்டிக்கலாம்னு சொன்னீங்கல்ல. இல்ல அவர் கல்ஃப்ல இருக்காரு. அவர் கல்ஃப்ல இருக்காரு சக்சஸ்ஃபுல்லா. இல்ல அதுதான் கார்த்தி வந்து என்ன பண்றாருன்னா, அவர் சக்சஸ்ஃபுல்லா கல்ஃப்ல இருக்காரு. என் டீமுக்கு வர சொல்லுங்க, பேச்சுலர் ஆக சொல்லுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஆமா ஆக்சுவலா தப்பே இல்லைங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு ஏங்க இருந்தாரு ஆக்சுவலா ராபின்சன். ஏங்க டெய்லி 2 மணி நேரம் இங்க வந்து புலம்புறாரு. அவன் எங்க 2 மணி நேரம் புலம்புனான்? அவன் 2 மணி நேரம் வந்து நம்ம இந்த சமூக பொறுப்போட அவன் பேசுவான். அவன் வந்து வீட்டுல அவனோட போன் லவ் வந்திருக்கு பத்தியே சார். போயிட்டாரு. போன் வந்திருக்கு போல. அதான் இல்ல சீச்சி அவன் ஏதோ ஹேர் கட் பண்ண போறேன்ட்டு போயிட்டான்.
பாவம். இல்ல பாலாஜி சார், இங்க ஆனா எல்லாரும் இன்னும் நிறைய பழைய பேரு லெவல்ல தானே பொண்ணுங்க இருக்கிற. கமிட்டடே இல்லன்னு சொல்றாங்க. லவ்வர் அது படம் ரொம்ப பார்த்தா தப்பு. தெரியும் இந்த அதான் காலத்துல அதான் பொண்ணுங்க என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு தப்பு. சொல்லிட்டு. கரெக்ட் தான் கரெக்ட் தான். எக்ஸாக்ட்லி அதான் மூவ் ஆன் நடக்குது. லைக் பண்ணிட்டோம் நாங்க 2 கெரியரும் வருஷம். கான்சென்ட்ரேட் பண்ணோம், ஒர்க்கும் கான்சென்ட்ரேட் பண்ணோம், நம்ம மேல நம்பிக்கை வீட்லயும் இருக்காது, ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காது. எல்லாத்தையும் அந்த காலத்துல மேபி ஈஸியா இருந்திருக்கும். அவங்களுக்கு என்ன காலேஜ் போவாங்க, லவ் எல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஒர்க் ப்ரெஷர் இது எல்லாம் அதையும் சேர்றப்ப செத்துக்கிட்டீங்களா? பொண்ணுங்களால காலேஜ் முடியல. போறது லவ் பண்றதுல வேலையை செத்துக்கிட்டீங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப இருக்கிறதுல வந்து காலேஜ் லவ் மேரேஜ்ன்னு இருந்துடுச்சு. இன்னைக்கு ஒர்க்கு கெரியரு ப்ரெஷர் இருக்கும்போது சில பேர் சைக்கோவா இருக்கானுங்க இந்த லவர்ல வர மாதிரின்னு சொல்ல வராங்க. பொண்ணுங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்ல வராங்க. கார்த்திக் சார் அதெல்லாம் இருக்கதான் சார் செய்யும் அந்த டைம்ல. இல்ல அதெல்லாம் ரொம்ப தப்பு கார்த்திக். இப்ப இருக்கிற ப்ரெஷர்லாம் அந்த அபியூசிவ் இது ரிலேஷன்ஷிப்ப யாரும் கோ த்ரூ பண்ண ரெடியா இல்ல. முன்னாடி மேபி இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம ராபின்சன் சொன்னால ஒரு வார்த்தை. ஏன்னா பண்ண முடியாது. இப்ப நாங்களும் வீட்டை சப்போர்ட் பண்றோம், அப்பா அம்மாவை பார்க்கணும், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லோன் கட்டணும், எங்களுக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கிறப்ப ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட் தான், ட்ரூ தான், ட்ரூ. அதனாலதான் இப்ப நிறைய பிரேக்கப் ஆகுது. இப்போ ஐயப்பனுக்குலாம் 3 பிரேக்கப் ஏன் ஆச்சு? அது மாதிரிதான் பாலாஜி உங்களுக்கு எவ்வளவு பிரேக்கப் ஆயிருக்கு? பிரேக்கப் ஆகல, லைஃபே பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. பிரேக்கப் ஆனாதான் பிரேக்கப் ஆனாதான் சொல்லிட்டு இருப்பேனே, ஒண்ணும் இல்லையா? லைஃபே பிரேக்கப் ஆயிடுச்சு. ஐயப்பனுக்கு 3 லவ் பிரேக்கப் அதனால ஆச்சா? அவன் எப்போ லவ் பண்ணான்னு கேளுங்க. அவன் எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒரு லவ்மா, ஐஎஸ்ஐடி ஸ்கூல்ல ஒரு லவ்மா. அவன் லவ் எல்லாம் கூட்டு வந்து கணக்குல சேர்த்துருக்கீங்க பாத்தீங்களா லவ்னு. ஆனவனா என்ன அட்டாக் பண்ணிடுறீங்க 2 பேரும் சேர்ந்து சாவறீங்க. இல்ல யாரா ராபின்சன் இருந்தா ராபின்சன் போட்டிருக்கலாம். இப்ப ராபின்சனும் இல்ல, யாராவது ஒருத்தர் வேணும் இல்ல. நீதான் லவர் வேற, பிரேக்கப் பாய் வேற. பிரேக்கப் 4 லவ், அதான் உன்னைதான் பேச முடியும், வேற யாரும் பேச முடியும். And Karthik, thank you for the space and Ayappan, thank you for being there. இல்ல ஆக்சுவலா சுகி நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்க? நான் யுஎஸ்ல இருக்கேன். சொல்லுங்க என்னங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படியே நீங்க ராபின்சன் மாதிரி வந்து புலம்பலைன்னா என் பேரை நான் மாத்திடுவேன். கரெக்ட் கரெக்ட். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏங்க நான் ஸ்பேஸ்க்கு வர போறேன்? என்னங்க நான் என்ன அப்படி நினைச்சிட்டீங்களா என்ன? இப்ப ராபின்சன் ஒரே நாள்ல கல்யாணம் பிக்ஸ் ஆனாலும் சொல்லிடுவேன், நான் வந்து ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டுருவேன் மொத்தமா. அப்படி இல்ல கார்த்தி, இப்ப நீ இல்லன்னா வேற எவனா ஒருத்தன் போடுவான் ஸ்பேஸ், அதுல நீ வந்து பேசுவ. எவனோ போட்டுக்கிட்டு சார், எனக்கு என்ன சார்? இல்ல நீ ஒரு 2-3 வருஷம் கல்யாணம் ஆனவொடனே நீயும் ஒரு நாள் வருவ, நீயும் அப்படி சொல்லுவேன்னு அவங்க சொல்ல வராங்க. ஆமா கண்டிப்பா. இது ஒருவேளை இந்த ஸ்பேஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நீங்களும் ஒரு நாள் ஸ்பீக்கர்ல ராபின்சன் மாதிரி ஸ்பீக்கர்ல வந்து ராபின்சன் மாதிரி புலம்புறதுக்கு ஹையர் சான்சஸ் உண்டு. சோ ஏன்னா வந்து அவன் காலேஜ் படிக்கும் போதே பெண்கள் எல்லாம் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் பேசுவாரு. இன்ஃபேக்ட் எங்க வீட்டுக்காரெல்லாம் அப்படிதான் புலம்புவாரு. இன்ஃபேக்ட் நாங்களாம் லவ் மேரேஜ் தான், இருந்தாலும் அவர் புலம்புவாரு. நானும் அதை விட அதிகமா புலம்புவேன். ஸோ இட்ஸ் டிபிக்கல் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் புலம்பல் இருக்கும், திட்டல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இருந்தாதான் ஒரு வாட்ஸ் மேரேஜ். சும்மா எல்லாம் ஹாப்பியாவே இருக்காது இல்ல. I think Robinson is having that. It's a very good. அவர் சொல்றப்பே எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இஎம்ஐ கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும் அப்படிலாம் சொல்றப்பே I understood. Yes. இல்ல அவருக்கு ஒரு பிரஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஜென்ரலாவே இருக்கும். இப்போ நம்ம கல்யாணம் ஆகிறப்போ ஒரு வீடு வாங்கினா போதும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் கார் வாங்கணும்னு தோணும், பிள்ளைங்க பிறந்துரும், அதுக்கப்புறம் நல்ல ஸ்கூல்ல போகணும்னு தோணும். அப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் திங்கிங் போயிட்டே இருக்கும், நம்மளும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ அது ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். பிளஸ் அவர் பாலாஜி அம்பானி also has got pressure. Ambani is also got pressure. So pressure will come in any direction in any. இல்ல அம்பானிக்கு இல்லாத ஃபினான்ஷியல் இதுவா அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு இது அந்த ஒரு இன்சிடென்ட்ல இதா தானே இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கு. It can be financial, it can be emotional, it can be anything. But pressure is there for everybody in every day. Anyway, உங்களுக்கு தான் பிரஷர் இல்லாம ஜாலியா இருக்கீங்க. அத பார்த்தாதான் எனக்கு பொறுக்கல பாலாஜி. நான் எனக்கு ஏன் இப்ப பிரஷர் இல்லன்றீங்க? வொர்க் பிரஷர் இருக்குல்ல எங்களுக்குலாம். ஃபேமிலி பிரஷர் தான் இல்ல, வொர்க் பிரஷர் இருக்குல்ல. என்ன வொர்க் பிரஷர்? என்ன வொர்க் பிரஷரா?
அது வந்து நீங்க எப்ப வேணாலும் நிறுத்திக்கலாம். எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நிறுத்திட்டு அது எப்படி போறாங்க. அப்புறமா என்ன ப்ரொஃபஷனுக்கு என்ன பண்றது? எதுக்கு ப்ரொஃபஷன்? நீ தானே நானும் பேச்சுலரா ஊட்டிக்கு இருக்க, தான் வரணும். சம்பாதிச்சது போதாதா? உங்க ஆபீஸ் தான் வந்து வா சேரணும். ஊட்டிக்கு வா. நான் நீ ஹனிமூனுக்கு வருவேன்னு பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு. பாலாஜி சார். சொல்லுமா. என்ன ரோலெக்ஸ் சார் அப்படியே என்ன சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே. என்ன அட்வைஸ் எல்லாம் ஓகே பண்ணிட்டியா இல்லையா? ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சியா இல்லையா? இப்போ 2-3 பேர் வந்திருக்காங்க, அவங்க கூட உனக்கு பெஸ்ட் பேஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலி ரோலெக்ஸ் மேக்ஸ் நீங்க அந்த ஸ்டோரி சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அவங்க எங்கனாலும் தோணுது பண்ணுது, நீங்க தானே அது சொன்னது? ஆக்சுவலி ஆமா ஆமா அவங்கலாம். ஆமா ஆமா. நீங்க பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அவங்க கிட்ட எப்பயாவது did you ever be in touch with her? நோ இல்ல, அது அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு மாதிரியான பிரேக்கப். அதனால அதுக்கு திரும்பி பார்த்ததே இல்ல. Did you அவங்கள பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அதுக்கப்புறம் நீங்க பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி ஏதாவது உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இல்ல, அது கொஞ்சம் ரிலேஷன் தான், அது தெரியும். அது இவங்க பக்கத்துலயே பேசுவாங்க. ஆனா அதை தாண்டி எதுவும் நானே போய் தேடி எல்லாம் பார்த்தது இல்லை. பேரை வேண்டியதான் தேடி பாக்குறான், வேற எதையும் பாக்கல. சார் இல்ல சார், தேடுறதெல்லாம் அந்த பேரை தான். இல்ல அது அவர் சொன்ன பாலாஜி சார் சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் நீங்க ரொம்ப இன்னும் யூ டிட் மூவ் ஆன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் நீங்க அதை யோசிக்கிறீங்க. அதே எங்களை பாக்குற இடம்லாம் அப்படி தோணுதுன்னா, சாரி டு சே திஸ், இஃப் சம்படி இஸ் நாட் அலைவ், அது வந்து அவங்களுக்கு அது ஒரு ஸ்பிரிட்டா அது வந்து தெரியும், காட்டும். ஆனா இஃப் ஷீ இஸ் அலைவ் அண்ட் சம்திங், தென் யூ ஆர் நாட் மூவ் ஆன் ஸ்ட்ராங்லி. இல்ல இந்த பையன் இன்னும் அந்த காதல்ல இருந்து வரல, அந்த பொண்ணு மூவ் ஆயிடுச்சு. ஆமாங்க, அது நார்மலா மூவ் ஆயிருந்தா பிரச்சனை இல்லை சார். சரிம்மா ஓகேம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல இப்ப வாழ்க்கைன்னு எடுத்து இது மாதிரிலாம் உனக்கு வந்து இது மாதிரியும் நடக்கதான் செய்யும். ஐடியலிஸ்டிக்காவே புரிஞ்சிட முடியுமா தம்பி? எத்தனை வருஷம் ஆச்சு ப்ரோ? 3 வருஷம் ஆச்சு ப்ரோ. முந்தானேத்து பேசல ப்ரோ, முந்தானேத்து சொன்னல ப்ரோ. 2 வருஷம் தம்பி. பிரேக்கப் ஆகி 2 வருஷம் தானே ஆச்சு? 2 வருஷம் தான் இது. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சு பிரேக்கப் ஆகி? 2 வருஷம் தானே ஆச்சு. அதான் நீ 2 வருஷத்துல மூவ் ஆகல, மூவ் ஆகணும் ஆயிடு, வேற வழி இல்ல. ஒண்ணு அதே பேர்ல மூவ் ஆன் ஆகு, இல்லன்னா வேற பேர்ல மூவ் ஆன் ஆகு. ரோலெக்ஸோட வாட்ச் நின்னு உனக்கு என்ன வயசு ரோலெக்ஸ்? 23. இல்ல ரோலெக்ஸோட வாட்ச் 23ல மூவ் ஆன்லாம் ஆகாது, வேலையை பாரு, அதுவே மூவ் ஆன் ஆயிடும். இல்ல அதுவே வாட்ச் அங்கேயே நின்னுச்சு ரோலெக்ஸ், அதனால தான் பிரச்சனை. சரி அப்படிலாம் இல்ல, அவன் வந்து ஏதோ ரொம்ப இல்ல அவன் சொல்லும் போதே சொன்னானே சைக்காட்ரிஸ்ட் இங்க யாராவது இருக்கீங்களா, அவன் ஏதோ ஒரு அவனுக்கே ஏதோ சைக்கலாஜிக்கலா ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அதுல இருந்து ஜாலியா வாங்க. இப்ப நீங்க இந்த ஸ்பேஸுக்கு வந்ததே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ், ஜாலியா வாங்க, அவ்வளவுதான். என்னைய மாதிரி வந்திருக்கேன், அவ்வளவுதான். இல்ல இன்னொரு மாதிரிலாம் வராத, நீ வேற ட்ரை பண்ணு தம்பி, ஒன்னும் பிரச்சனை. என்னைய மாதிரி வராதுன்னா புரியல எனக்கு. என்ன சார்? இல்ல கார்த்தி, நீ வந்து நீ ஐயப்பன் மாதிரி போ ரோலக்ஸ். ஐயப்பன் ரூட்டை ஃபாலோ பண்ணு. நீ ஐயப்பன் எக்ஸாம்பிள் கேளு, தனியா டிஎம்ல அட்வைஸ் கேளு. தம்பி இவர் வந்து எப்பயுமே தப்பான வழி கட்டுவாரு, அதெல்லாம் கட்டுக்காது. வேலையை பாரு, 23 வயசு ஆகுத, ஒரு பொண்ணு ஒண்ணு விட்டு போச்சு அப்படின்னா நீ நல்லா வேலை பாரு, நல்லா வந்தீங்கன்னா உன்னை அதே மாதிரி 4 பொண்ணுங்க உன்னை தேடி வரும், அவ்வளவுதான். வேலை செய்யாம இருக்கான் சும்மா இன்னொரு பொண்ணு பின்னாடி அலைஞ்சிட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி அலையாவது வேஸ்ட் டைம். அலையிற அளவுக்கு எல்லாம் டைமே இல்ல ப்ரோ. அது இல்லைன்னா அது இல்லைனாலே என்ன வேலை செய்யற? வேலைதான் சார். எந்த வழியா இருந்தானே சார், எந்த வழியா இருந்தானே அது பிரச்சனை இல்ல சார். எந்த வேலையா இருந்தானே அவன் வேலை முக்கியம் பாக்குறான்ல, அவ்வளவுதான். வேலை முக்கியம் எல்லாம் பாக்கலையா? அவன் வேலை முக்கியம் பார்த்தா இந்த நினைப்பே வந்துடக்கூடாது. அவன் ஒண்ணுமா நினைப்பு இருக்கதான் சார், அது இருக்கதான் சார் செய்யும் சார், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஓகே, அது இருக்கட்டும், அது ஒரு தப்பே கிடையாது, அது தப்பே கிடையாது, அது இருந்துட்டு போகுது, ஓகேவா? ஆனா நீ வேலை செய்ய அடுத்த வேலையை பார்க்கற மறந்துடும். கொஞ்சம் டைம் ஆகும். 2 வருஷம்ன்றது 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், மறந்துடும். உனக்கு என்ன 23 வயசு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்தி ப்ரோ, அது சார் சொல்ற மாதிரி இல்ல, அந்த பேர் மட்டும்தான் வருது எனக்கு. அவங்க கூட இருந்த நினைவுகள் எல்லாம் வருது அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. எனக்கு அந்த மாதிரி இல்ல அவங்களோட இது. இல்ல நினைவுகள் ஏன் வரலன்னா, இல்ல நினைவுகள் ஏன் வரலன்னா, நீ வந்து ஒரு
உன்னுடைய அந்த பிரேக்கப் வந்து ஒரு பேடா நடந்திருக்கு, அதனால உனக்கு வந்து அந்த பேரை வந்து இதா இருக்கு. அததான் அதானே. ஏய் இந்த சூரிய வம்சம் அந்த மாதிரி படங்கள்லாம் பாக்குறது இல்ல நீங்க? லவர் விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு கல்யாண இடத்துல இவர் நடந்து வருவாரு, அந்த பொண்ணை வந்து நிற்கும். அந்த மாதிரிலாம் பார்த்து மோட்டிவேஷன் ஏத்திக்கணும். எதிர்நீச்சல் படம், சூரிய நிமிஷம். நீ எல்லாம் ஒண்ணுமோ சூரிய வம்சங்களே இருக்கியா? லவருக்கு நாங்கெல்லாம் மூவ் ஆயிட்டோம் சார். மோட்டிவேஷன் எங்க ஏத்துனா சார்? அந்த மாதிரி மோட்டிவேஷன் ஏத்திக்கணும், அவ்வளவுதான். பாலாஜி சார் சொல்லுமா. சார் ஜஸ்ட் நீங்க சப்போர்ட் ஃபங்க்ஷன் பத்தி சொன்னதுனால ஜஸ்ட் என்னோட ஸ்டோரி மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் என்னோடது பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்கு. ஸோ ஃப்ரம் பர்த். ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே ஜஸ்ட் எனக்கு ஒரு அண்ணாவும் இருக்காரு. பட் அவர் அண்ணா நல்ல 6 feet நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பார். ஸோ வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸுமே வந்து எப்படி பேசிப்பாங்க அப்படின்னா, நீ பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணிடுவா, இவனுக்கு என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நான் வந்து 90s கிட்ட. ஸோ அப்போ ஆர்குட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு அன்னோனா நான் போய் நிறைய பேர்ட்ட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து பேசுறது. எனக்கு நேர்ல பேச ரொம்ப பயம். ஏன்னா எனக்கு இருக்கிற டிசபிலிட்டி தெரிஞ்சு எங்கேயாவது பேசாம இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ அதனால நான் ஆர்குட் வழியா நான் போய் நிறைய பேசி அப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைச்சாங்க. ஸோ அவங்கள நான் வந்து ஒரு 2 years அவங்க கூட அப்படி பேசியிருந்தேன். ஸோ சடனா அவங்க வந்து என்னை நேர்ல பார்க்கணும்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. எங்க நம்மள நேர்ல பார்த்து வேணாம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட போறாங்களோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஸோ அதுக்கு மீறியும் நான் தைரியப்படுத்திட்டு போயிட்டேன். நேர்ல போய் பார்த்துட்டேன். ஸோ நான் அவ்வளோ நாள் நான் கோ த்ரூ பண்ண நிறைய பேர் கிண்டல் கேலிலாம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வந்து நார்மலா பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நானே போய் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்படிலாம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அந்த ஹிஸ்டரிக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அப்புறம் ஒரு 1 week கழிச்சு அவங்களே ப்ரப்போஸ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஏன்னா அவங்க வேற கேஸ்ட், நாங்க வேற கேஸ்ட். எப்படி பேரண்ட்ஸ் சைட்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப இருந்தது. ஸோ என்னோட ஃபாதர் தான் ஃபுல் சப்போர்ட்டு. அதுலதான் எனக்கு கல்யாணமும் நடந்தது. நல்லபடியா கல்யாணமும் நடந்துச்சு. இப்போ சப்போர்ட் ஃபங்க்ஷன் பத்தி மெயினா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த கோவிட் சமயத்துல வந்து எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. பேக் டு பேக் அடுத்தடுத்த நாள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நான் கோ த்ரூ பண்ணது எனிடே நான் வந்து ஒரு பேட் டெசிஷன் எடுத்துட்டு என்னோட லைஃபே முடிச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேர்ள் லைஃப்குள்ள வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறதுனால இப்போ நான் ரொம்பவே நல்லா லீட் பண்ணிட்டு இருக்கேன் லைஃபை வித் ஹர் சப்போர்ட். அண்ட் எனக்கு ஒரு பையனும் இருக்கான். ஸோ லைஃப் இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது என்னோட சைட்லேருந்து சொல்லணும்னு நினச்ச ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சார். கரெக்ட் கார்த்தி, அதுதான் கார்த்தி. இப்போ நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்க மாதிரி இந்த இவருடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவும் கரெக்டு தானே? கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ். இல்லை உங்களோட சுச்சுவேஷனில் அந்த கோவிட் டைமில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் யாரும் இல்லாமல் தனியாக இருந்திருந்தீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குது சார். அவருக்குலாம் ஆர்குட்லேயே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். ஆர்குட்லாம் மூடியே ஒரு நாள் ஆச்சு. நமக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்த காலத்துலயே ஆகல சார். அவருக்கு அமைஞ்சிருக்கு, நமக்கு அமையல. ஏன் சார் நீங்க அவரையும் நம்ம கம்பேர் பண்றீங்க? இல்ல கார்த்தி, ஆர்குட்ல என்னங்க, ஆர்குட்லாம் மூடி எவ்வளவு நாளுங்க ஆகுது? ஒரு 10 வருஷம் இருக்கும். ஆனா வந்து அந்த சமயத்துல அமையும் நமக்கு தெரியாதுல்ல. 10 வருஷம் இருக்கும். நிறைய பேரோட பேசுறோம் கார்த்திக். நானும் 90s கிட்ட தாங்க. நானும் ஆர்குட்லாம் பார்த்திருக்கேன், யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாரும் கூட நமக்கு அமைஞ்சிருமான்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன பண்றது, நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க ஆர்குட்ல. நம்ம அந்த அளவுக்கு இல்ல போல இருக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்ல. அதுதான் சொல்றேனே சார். அதான் சொல்றேனே, கிளாஸ்ல பேசின பொண்ணுங்கிட்டே வந்து நம்ம கரெக்டா பேசாம நீங்க வந்து கிளாஸ்ல வந்து அப்படி சீன் பண்ணிருந்தா போதும், அப்படி பில்டப் பண்ணா போதும், அப்படி இருந்து வாழ்ந்தாலும் தானே சார். ப்ரோபோஸ் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது என்ன பண்ண முடியும். அதான் கரெக்ட் தான். அப்படி வாழ்ந்துருக்கோம், நம்ம என்ன பண்றது. இருந்தாலும் கிச்சானாலே இழிச்சவாயம் தானே. இருந்தாலும் கார்த்திக், நீங்க உங்க கிச்சானாலே இழிச்சவாயம் தானே. இல்ல உங்க ஃப்ரெண்ட் உங்க மேல கோவப்படுறதுல தப்பே இல்ல. இல்லைங்க, நான் என்னங்க பண்ண முடியும் அதுக்கு? இங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அவன் கோவப்படுறது ஓகே, ஆனா நான் என்ன நினைக்க முடியும்? இப்ப நீ என்ன நினைக்கிறேன்னா, இந்த இவ்வளவு சான்ஸ நம்ம மிஸ் பண்ணிட்டு தத்தியா இருந்திருக்குமே அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதான் சார், அதான் உங்களுக்கு கடவுள் அப்பப்ப கதவை தட்டி இருக்காரு கார்த்திக். நீங்க தான் ஓபன் பண்ண ரெடியா இல்ல. அதுதான் எனக்கு தெரியாமலே வாழ்ந்துருக்குங்க இத்தனை நாள். அவ்வளவு வெகுலியா வாழ்ந்திருக்காப்ல. இப்ப வெளில தான் வீரன் காத்திலாம் பாவம் வெகுலியா வாழ்ந்திருக்காப்ல.
மேபி காலேஜ் யோசிச்சு டைம்ல பாருங்க. எதன கதவை மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. பல கதவுகளை நீ திறக்காம ஐயோ அதெல்லாம் நிறைய இருக்கு இப்ப ஆனா நினைச்சாலே நிறைய வரும். பாலாஜி சார் கேட்டது கரெக்ட் தான். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவங்க வாலெட்ல எப்படி வந்துச்சுன்னு என்னைக்காவது அதுதாங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ண கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு என் வீட்டுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணணும் என்கிட்ட வாங்கிட்டு அப்போல்லாம் இந்த ஃபோன் தானே 0000 அந்த மாதிரி தான் ஃபோன் வச்சிருப்போம். அப்போ வாங்கிட்டு போயிட்டு என் ஃபோன் பேச வந்துட்டு என் நம்பர் இதில் சேவ் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அந்த நைட்டே எனக்கு கூப்பிட்டுச்சுங்க. அந்த வீட்டில் அவங்க நம்பருக்கு பேசினதுக்கு அப்புறம் அந்த நம்பர்ல தான் எனக்கு கூப்பிட்டு அப்படி அதெல்லாம் தெரியாமலே இருந்திருக்குங்க அன்னைக்கு. இதெல்லாம் ஒரு ட்ரிக்னே தெரியாம. கல்யாணம் பண்ணா இந்த ஸ்டோரி அப்படியா எல்லாம் இதான் லேடிஸ் கிட்ட நிறைய சொல்றதுக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இல்ல நீ ஏங்க இதெல்லாம் உண்மைதாங்க, நான் பொய் சொல்ல இல்ல மாட்டேன். நீ உண்மையிலேயே என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணு சொல்லி ஃபோன் வாங்கிட்டு போய் ஃபோன் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு என் நம்பர் இதுல கடைசியால் டயல் பண்ண இருக்கேன்ல அதான் என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அப்படியா சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ல இருந்து நைட்லாம் பேசிச்சு. ஐயப்பா மணிபாரதி தூக்கு இவ்வளவு அப்பாவியா இருந்திருக்கான். அவனை கிண்டல் பண்றாப்ல அவன் மணிபாரதி. actually leaving. Thank you for the space. Balaji, அப்படிதான் nice சார் talking இருந்தேன். to என்ன you. சார் பண்ண ஓகே முடியும்? ஓகே Karthik, nice talking to you. Hopefully நீங்களும் ஒரு நாள் ஸ்பேஸ்ல வந்து எப்படி கேப்பீங்க கார்த்திக், பார்க்கலாம். இது என்னவோ வாழ்த்து மாதிரி தெரியலையே, சாபம் மாதிரி இல்ல இருக்கு. பாவம் ராபின்சன் எல்லாரும் சேர்த்து துரத்தி விட்டுட்டீங்க. அவர் நல்லா சொல்லிட்டு இருந்தாரு, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அப்பாவி குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு, பாவம் அவரும் ஓடி போயிட்டாரு. இட்ஸ் ஓகே. எனிவே தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ. தம்பி ஹரி சொல்லுங்க சார். என்ன சார் வந்ததுன்னா அந்த 12th லவ்? ஆமா சார். என்ன இப்ப இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணியா இல்லையா, டிசைட் பண்ணியா இல்லையா இன்னைக்கு? இல்ல சார். ஏன் இப்ப நீ எந்த காலேஜ்ல சேர போற? இன்னும் 3 months இருக்கு சார். இந்த டிகிரி இன்னும் கைக்கு வரல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே காலேஜ்ல சேர்றா, அதெல்லாம் பார்க்காத. பக்கத்துலயே இருக்குல்ல காலேஜ், ஜாலியா இருந்துட்டு போ. இல்ல சார், மீனாட்சியில சேர்ந்தலான் இருக்கேன் சார். இன்னும் ரொம்ப பார்ப்போம். ஓகே ஓகே. வா அருணாச்சலம் வா, நீ வருவேன்னு தெரியும். யாரு? சார். சலூன்ல சார், நான் முடிச்சிட்டு பேசுறேன் சார். ஓகே. கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நான் தான் ப்ரோ உங்க ரோலெக்ஸ் மகேஷன். ரோலெக்ஸ் திரும்ப ஸ்கிராட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. அது என்ன ப்ரோ, நாங்கெல்லாம் ஓகே தானே ப்ரோ, அது ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனா இந்த ஏமாந்ததை சொல்லணும்ல ப்ரோ, அதுதானே ப்ரோ என்டர்டெயின்மெண்ட். அதை சொல்றதுதானே ப்ரோ வரும். சரி சொல்லு எப்படி ஏமாந்த, என்னாச்சு? சார் அது ப்ரோ 3 நாளுக்கு முன்னாடி நான் ப்ரோ இன்னொரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன் ப்ரோ. ட்ரெயின்ல ஒரு பொண்ணை பார்த்து அதுவும் ஏமாந்தேன்ட்டு. ட்ரெயின்ல பஸ் இது ப்ரோ சொல்லு. அது ஏமாறுறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்சு விட்டோம். அது ஆயிட்டோம் ப்ரோ. இந்த பொண்ணு ரிலேஷன் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். அது வந்து சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்புறமா ஏதோ பண்ணி அப்புறம் நம்பரை வாங்கி ப்ரப்போஸ் பண்ணேன். ப்ரப்போஸ் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம். அந்த பொண்ணு ஓகேவே சொல்ல நல்லா காக்க வச்சு ஒரு 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 வருஷம் கிட்ட காத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ஓகே சொல்லி 6 மாசம் தான், 6 மாசம் இல்ல 4 மாசம் தான். அதாவது லவ்வர்ஸ் டே வரப்போகுது பிப்ரவரி மாசம், செம்மையா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஜனவரி மாசமே பிரேக்கப் பண்ணிட்டாங்க ப்ரோ. நம்ம ஃபேமிலிக்குள்ள செட் ஆகாது, உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாம் ஒண்ணுதான் ப்ரோ. ஆனா வந்து கேஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான். பட்
ஒத்துக்க மாட்டாங்க, ஃபேமிலியில பிரச்சனை வந்துடும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டாங்க ப்ரோ. நானும் என்னன்னு தெரியல இதுல இருந்து சரின்ட்டு ஏமாத்துறது இருக்கும், ஏமாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை இதுல. இதுக்கப்புறம் தான் ப்ரோ வரும், இதுக்கப்புறம் தான் வரும். நானும் ஃபர்ஸ்ட் இதுவெல்லாம் பண்ணி பார்த்து அப்புறம் இல்ல பிரேக்கப் தான் அப்படின்ட்டு விட்டாங்க ப்ரோ. திருப்பியும் பேச ஆரம்பிச்சாங்க ப்ரோ அவங்களே. நானே அதுக்கப்புறம் விட்டேன், நான் ஃபோன் பேசுறதே இல்லை அவங்ககிட்ட, திருப்பி கான்டாக்ட் பண்ணதே இல்லை, விட்டுட்டேன். திருப்பியும் அவங்களே கான்டாக்ட் பண்ணாங்க, திருப்பியும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் பேசுறாங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்டா பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ வந்து ஆனா அந்த நினைப்பெல்லாம் மாறாதுல்ல ப்ரோ, அப்படியே இருந்துச்சு. நான் அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்க ஒரு பையனோட ஓடிட்டாங்க. பேசிட்டு இருக்கும் போதேவா? என்கிட்ட ஃப்ரெண்டுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு பையனோட ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாசம் அதாவது அந்த 6 மாசம் ஏன் பேசுனாங்கன்றதே அதுக்கப்புறம் தான் ப்ரோ எனக்கு புரிஞ்சுச்சு. இந்த பக்கத்துல இருந்து எங்க அண்ணா ஒருத்தர் இல்ல எங்க அண்ணா ஒருத்தரை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டு சைடுல சரி, அதனால பெரியம்மா அந்த பொண்ணு வந்து ஸ்பையா யூஸ் பண்ணிருக்கு ப்ரோ என்ன. அதுக்கப்புறம் தான் ப்ரோ தெரிஞ்சு இதுக்குதான் என்ன யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்கு அந்த 6 மாசம் அப்படின்றது. இப்ப கல்யாணம் முடிவு பண்ண போறாங்களா, அப்போ ஓடிடலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். ஆனா நீ கார்த்தியோட இவ்வளவு வெகுலியா இருந்திருக்கே தம்பி. சார் நான் என்ன சார் பண்ணேன்? அந்த மாதிரி தான் சார். இல்ல நீ வெகுலியா இருந்த, நீ பல கதவுகளை திறக்காமையே விட்டுட்ட. இந்த பையன் வந்து அதெல்லாம் தெரியாமையே இருந்திருக்கானே, அது சொல்றேன் சார். நான் பல கதவுகளை திறக்காம இருந்ததுக்கு ஒரே காரணம் வந்து ஒரே கதவை நோக்கி நான் பயணிச்சதுனால. ஓகே ஓகே. உன்னை வந்து அந்த பொண்ணு யூஸ் பண்ணிருக்கு ரோலக்ஸ், அதனால வந்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக தான் அந்த பேரெல்லாம் நீங்க சொன்ன கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது. ஆனாலும் பிடிக்கவே பிடிக்காது ப்ரோ. அதுதான் அந்த கதையோட ட்விஸ்ட் அவளை அப்பயே அவனுக்கு ஒண்ணுமோ அந்த 2 வருஷமா அந்த பேரு ஒண்ணுமோ அந்த 2 வருஷமா எனக்கு வருது சார். அதுதான் சார் பிரச்சனையே, பிடிக்காது எனக்கு அவளை. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இல்ல பிடிக்காத பொண்ணு இல்ல ரோலக்ஸ் பிடிக்காதெல்லாம் கிடையாது. உனக்கு வந்து உனக்கு இன்னமும் அந்த சாஃப்ட் கார்னர் அந்த பொண்ணு மேல இருக்கு. அந்த பொண்ணு ஓடி இருக்கலாம், ஆனா உனக்கு அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனாலதான் அது வந்து உனக்கு தோணுது தவிர அது சும்மா நீ வந்து இப்போ உன்னை ஏமாத்திக்கிறதுக்கோசரம் நீ சொல்றது எனக்கு பிடிக்காது சார் ஆனாலும் வருது. ஆனா உனக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இப்ப கிடையவே கிடையாது சார். இல்ல சார் அது இல்ல அப்படின்னா அந்த பேருமே மறந்துருக்கணும்ல. அந்த எப்படி பேரை வண்டி மறக்காம இருப்ப நீ? அது ஜஸ்ட் நேம் சார். அதுவே இல்ல அப்படி கிடையாது. ஒருத்தங்க மேல ஒரு விஷயங்கள்ல உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வெறுப்பு வந்ததுன்னா அது வந்து மொத்தமா தான் வரணும். அப்படி வரலன்னா உனக்குள்ள ஒரு சின்ன சாஃப்ட் லவ் இருந்திருக்கு, இப்பயும் இருக்கு, அதனாலதான் நீ மறக்காம இருக்க. ஓ சார் ஆனா எனக்கு அவங்க அதுதான் சிகில் மேமுக்கும் அவங்க சொன்னப்பயும் அதுதான் சொன்னாங்க, அவங்க ஸ்பிரிட் மாதிரி இதுவாகும்ட்டு. ஆனா அவங்க உயிரோட இருக்கிறதுனால அது வேற மாதிரி நான் யோசிக்கல. இருந்தாலும் அது ஃபீல் ஆகும் அப்பப்ப, இது தெரியும் பார்க்கும் போதெல்லாம். சரி விடு, இது வந்து ஒரு பெரிய நீ ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா உன துரோகம் வேற பண்ணிட்டாங்க, அதனால வந்து நீ விட்டுட, அதை பெருசா நினைச்சுக்காத, மூவாயிடு. அதுதான் உனக்கு நல்லது. உன்னோட சைக்காலஜிக்கல் உனக்கு மனசளவுல நீ வந்து அப்பதான் ஜாலியா இருப்ப. ஜாலியா இரு. அதான் கார்த்தி தான் இருக்காப்லையே. கார்த்தி ப்ரோ தான் ப்ரோ. உண்மையாவே ஒரு இதுதான். டெய்லியும் ஸ்பேஸ் முன்னெல்லாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்ப ஸ்பேஸுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஏங்க நான் வந்து மற்ற பொண்ணுகிட்ட ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா பேசல அப்படின்னா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க அந்த டைம்ல. அந்த அப்பயே வந்து அந்த பொண்ணு என்கிட்ட கோச்சிப்பாங்க அதெல்லாம். அதனால வந்து மற்றவங்களாம் இன்ட்ரெஸ்டடா பேசல. தனித்தனியா இன்சிடென்டா சொல்லும் போது அப்படி தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா மற்றவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப க்ளோஸா பேசும்போது அந்த பொண்ணு சரி வரும். அதனால மற்றவங்ககிட்ட பெரிய ஃபோன் நம்பர் கொடுத்தா கூட பேச. நான் சொல்லட்டுமா, ஒரு பொண்ணுகிட்ட கூட நான் ஃபோன் நம்பர் ஆனதில்லை இது இருக்கும். எல்லாமே நான் லவ் பொண்ணு முதல் கொண்டு என்கிட்ட அந்த பொண்ணா தான் ஃபோன் பண்ணி பேசுனது. ப்ரோ பாலாஜி சார், ஆனா இது வரைக்கும் நானும் நிறைய பண்ணிட்டேன். மூணாவது தான் இது. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி மாட்டினது இல்லை சார். சின்ன வயசுல இருந்தே இந்த படத்தெல்லாம் பார்த்து மிஸ்லீட் ஆயிருக்கு நிறைய.
பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீலாம் வந்து சினிமா பார்த்து கெட்டு போன கூட்டம், ஒன்றும் பண்ண முடியாது. அதேதான் சார், அதேதான் சார். நிறைய ஸ்கூல்ல இருந்தே அனுபவம் இருக்கு. ஒரு அதான் 3 சினிமா பொண்ணுங்க பார்த்து நிக்க அத வச்சு மாதிரி உன்னுடைய நீ வந்து என்ன பண்ணிருக்கனா, சினிமாவில் நடக்கிறதெல்லாம் உனக்கு நடக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதுலயே வாழ்ந்திருக்க. அதெல்லாம் விட்டுரு. சினிமா வேற, லைஃப் வேற. அதுதான் சார் இப்பதான் சார் அடிக்குது ரியல் லைஃப். கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிட்டு வர அந்த மாதிரிதான் சார் இருக்குது. சின்ன வயசுல இருந்தே அனுபவம் நிறைய ஸ்கூல்ல. இந்த சரி, ஹீரோயிஸ் இன்னும் எல்லாம் ஒரு வருஷம் 2 வருஷத்துல மூவ் ஆன் ஆயிடுவேன், கவலைப்படாத. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரிஞ்சு பண்ணிருக்கேன் சார் அதெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம். இல்ல வந்து ரொம்ப கவலைக்கிடமான மேட்டர் இல்ல. உன் மேட்டர் வந்து நீயே ஹீல் ஆயிடுவ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு கிரிஞ்சு பண்ணிருக்குன்னா, ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்து அவங்க கேங்க்கு சேர்த்து கூப்பிட்டு வச்சு இந்த பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்டு இல்லன்னு சொன்னாலும் இல்ல சரி அப்பா அக்கான்னு கூப்பிடுன்னு கேங்க் சேர்த்து அதிகப்படுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து. மோசமான பாய்ஸ் எங்க டீம் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. வந்து சிரிக்கிறதா அழறதானே தெரியல. ஓகே சார். ஓகே, வேற யாரோ இருக்காங்களா ஸ்பீக்கர்ல? யாரு கார்த்தி? வேற யார் இருக்காங்களா தெரியல. யாரா? பாலிடிக்ஸ் வந்து 2 நாளா பேசல. நாளைக்கு எதுவும் ஆரம்பிச்சிடும். போர் அடிக்குதுல பாலிடிக்ஸ் பேசணும். பாலிடிக்ஸ் போர் அடிக்கும் கார்த்தி. இது எவ்வளவு வேணா பேசலாம். பாலிடிக்ஸ் போர் அடிக்கும். பிரசாந்த் நான் கூப்பிட்டு வாங்கண்ணா.